வணக்கம். நான் கார்த்திகா பேசுறேன். என்னோட ஸ்கிரீன் எல்லாருக்கும் விசிபிளா இருக்குங்களா? எஸ். ஓகே. சரி. தேங்க் யூ. கொஞ்சம் செஷன் இன்டராக்டிவா இருந்தா நல்லா இருக்கும். என்ன டவுட்ஸா இருந்தாலும் கேளுங்க, இல்லாட்டி சாட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் மெல்கோ சார் எடுத்த கண்டென்ட்ஸ ரிவைஸ் தான் பண்ண போறேன். ரொம்ப சிம்பிளா ரிவைஸ் பண்ண போறேன். ரொம்ப டெப்தாலாம் போல. அப்புறம் எப்படி வந்து டிஃபரெண்ட் வேஸ் ஆஃப் கிரியேட்டிங் என்டி அரேங்கிறது தான் நான் எடுக்க போறேன். என்னோட கண்டினியூஷன் ஸ்ரீஹரி சார் எடுப்பாரு. அரே இண்டெக்ஸிங் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். நான் வந்து ஒன்லி கிரியேஷன் ஆஃப் என்டி அரே, டிஃபரெண்ட் மெத்தடாலஜிஸ் ஆஃப் கிரியேட்டிங் என்டி அரே மட்டும் தான் நான் எடுக்க போறேன். என்ன டவுட்னாலும் கேளுங்க. ப்ரொசீட் பண்ணலாம் செஷனுக்கு. அதுக்கு முன்னாடி நான் நம்பை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன், சின்ன இன்ட்ரோடக்ஷன், எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்ட்ரோடக்ஷன் தான், அதனால சொல்லிடுறேன். NumPy stands for numerical Python and NumPy வந்து முன்னாடி வந்து நியூமரிக் அண்ட் NumArrayன்னு ரெண்டு பேக்கேஜ் இருந்தது. அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் வந்து NumPy உருவாக்குனாங்க 2005ல பை டிராவிஸ் ஒலிஃபென்ட். இது ஓபன் சோர்ஸ், ஸோ எனிபடி கேன் யூஸ் இட் அண்ட் ப்ரோக்ராம் இட். அப்புறம் NumPy வந்து டிசைன் பண்ணதே வந்து பாதி பைத்தான் ப்ரோக்ராமிங்ல தான். அப்புறம் C and C++ வச்சுதான் வந்து NumPy டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ C and C++ வந்து நமக்கு வந்து சிலவங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், சிலவங்களுக்கு அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும். ஆனா C++க்கு வந்து எப்பவுமே ஒரு வேல்யூ இருக்கு. ஏன்னா C++ விட C++ மாதிரி ஃபாஸ்டான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுவுமே இல்லை. ஏன்னா அதுல வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, நமக்கு டைரக்டா மெமரி ஆக்சஸ் பண்ற மாதிரி. அப்போ C++ஓட அந்த நிறைய ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம வந்து பைத்தான் NumPy யூஸ் பண்றதுனால NumPy is also performing operations on array very quickly. அப்புறம் NumPyங்கிறது வந்து ரொம்ப பேசிக், ஒரு மினிமம் பேக்கேஜ் தான் சயின்டிபிக் கம்ப்யூட்டேஷனுக்கு. சைக்கிட், மேட்பிளாட்னு வேற நிறைய இருக்கு. ஸோ NumPy வந்து நம்ம வந்து சைக்கிட், SciPy, மேட்பிளாட் எல்லாத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த NumPy அண்ட் SciPy எல்லாம் கம்பைன் ஆனதுனால நமக்கு வந்து MATLABங்கிற ஒரு பேக்கேஜையே வந்து அது ரீப்ளேஸ் பண்ணிருக்கு. அப்புறம் என்ன NumPyனா என்ன? NumPyனா ஜஸ்ட் NumPy வந்து பைத்தான்ல அரே கிரியேட் பண்றதுக்கான ஒரு லைப்ரரி. அந்த அரேல ஒர்க் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸையும் வந்து நமக்கு NumPyக்குள்ள கொடுத்துருக்காங்க. இதுதான் NumPy. NumPyங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. NumPy இஸ் நமக்கு வந்து பில்ட் இனா ஃபங்க்ஷன் இருக்கு அரேஸ் கிரியேட் பண்றதுக்கு. அப்புறம் அந்த அரேஸ்ல ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸும் நமக்கு டைரக்டாவே கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மல் அரேஸ், மித்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நார்மல் அரேஸ் இல்ல லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து ஃபார் லூப்பை வச்சு நம்ம ஐட்ரேட் பண்ணி ஒரு வேல்யூஸை நம்ம எடுக்கணும். ஆனா NumPy அரேஸ்ல வந்து நமக்கு அந்த டிஸ்அட்வான்டேஜ் வந்து NumPy அரேஸ் வந்து நமக்கு போக்கி இருக்கு. நம்ம டைரக்டா அரே நேம் வச்சு நம்ம என்டையர் அரே ஆக்சஸ் பண்ணலாம். நமக்கு வந்து அந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஐட்ரேட்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸே தேவையில்லை NumPy அரேஸ் யூஸ் பண்ணும்போது. ஸோ NumPy லைப்ரரி வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் ஃபீல்ட்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு மெல்கோ சார் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஸோ எங்கெல்லாம் நமக்கு மேட்ரிக்ஸ் ரெப்ரஸன்டேஷன், இப்போ சிக்னல் ப்ராசஸிங் எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா ஈஸி படிச்சவங்களுக்கு தெரியும். டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் இல்ல ஸ்பீட் சிக்னல் ப்ராசஸிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சிக்னல்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வச்செல்லாம் கன்வெர்ட் பண்ணுவோம். அங்கெல்லாம் நமக்கு மேட்ரிக்ஸ் நோட்டேஷன் இருக்கும். அந்த மாதிரி கம்ப்யூட்டேஷன் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது நமக்கு NumPy வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் அல்காரிதம் கம்ப்யூட்டேஷன் பண்ணும்போது நம்ம மேட்ரிக்ஸ் ரெப்ரஸன்டேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். அங்கேயும் வந்து NumPy லைப்ரரி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். NumPyல வந்து array is called as ND array. Array is termed as array object and array object வந்து டெக்னிக்கலா சொல்லணும்னா it is called as ND array. And this ND array is homogeneous. Homogeneousனா எல்லா எலிமெண்ட்டுமே வந்து சேம் டைப்பா இருக்கும். இப்ப லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒன்னு இன்டிஜரா இருக்கலாம், ஒன்னு ஃப்ளோட்டா இருக்கலாம், ஒன்னு ஸ்ட்ரிங்கா இருக்கலாம். ஆனா NumPy அரேல எல்லா எலிமெண்ட்ஸ்மே all the elements will be of similar data type. அதனால NumPy array is called as homogeneous array. So technically it is called as ND array. அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த அரேய இங்க பாத்தீங்கன்னா consider the example of an array. இங்க பாத்தீங்கன்னா இந்த அரேல we have list of integers. இந்த integers பாத்தீங்கன்னா மெமரியில பக்கம் பக்கமா இருக்கும், adjacent-ஆ இருக்கும். So array elements are placed in contiguous manner in an memory, inside the memory. So one after another இருக்கிறதுனால they are placed
in contiguous memory locations. So இது வந்து ஒரு added advantage நமக்கு numpy arraysல. So இதனால நம்ம வந்து குவிக்கா எலிமெண்ட்ஸ் மெமரியில இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். So compared to list in Python, numpy arrays are 50 times faster. லிஸ்ட் பாத்தீங்கன்னா மெல்கோ சார் ஒரு டயக்ராம் போட்டு காமிச்சிருப்பாரு. லிஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட் மெமரியில வந்து ஒரு இடத்துல ஸ்கேட்டர்டா இருக்கும். இப்ப லிஸ்ட்ல நீங்க வந்து 4 5 6 கொடுத்தீங்கன்னா 4 ஒரு மெமரியில இருக்கும், 6 வேற இடத்துல இருக்கும், 7 வேற இடத்துல இருக்கும், பக்கம் பக்கமா மெமரியில பிளேஸ் ஆயிருக்காது. ஆனா நீங்க வந்து பைத்தான் அரே எடுத்துக்கிட்டீங்கன்னா எலிமெண்ட்ஸ் எல்லாம் பக்கம் பக்கமா ஒன் ஆஃப்டர் த அனதர் பிளேஸ் ஆயிருக்கும். சோ இததான் வந்து கண்டிஜியஸ் மெமரி அலோகேஷன் சொல்லுவோம். கண்டினியூஸ்னா வேற. இப்ப 1 2 3 4 ABCD அதுக்கு வந்து நம்ம கண்டினியூஸ்னு சொல்லுவோம். கண்டிஜியஸ்னா if elements are placed adjacently one after the another, பக்கம் பக்கமா இருந்தா that is called as contiguous memory allocation. So இவ்வளவுதான் introduction to Python. இதுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? அதே மாதிரி index will be of integer values. எப்பவுமே ஒரு எலிமெண்ட்டை ரெஃபர் பண்ணும்போது அந்த எலிமெண்ட் அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் வேல்யூ வச்சுதான் ரெஃபர் பண்ணுவோம். இப்ப 9னா 9 is placed at index 1, இல்ல 90னா 90 is placed at index position 5. So இந்த மாதிரி all the elements of an array will have an index. Index starts always from 0. If size of an array is n, index ranges from 0 to n minus 1. So இந்த பேசிக்ல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? மெல்கோ சார் இதுல சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த பேசிக்ல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல புரியலீங்களா? அடுத்து ப்ரோசீட் பண்ணலாங்களா? போலாம். ஓகே. நெக்ஸ்ட் dimensions in array. So first சார் சொன்ன மாதிரி if you have a only single element, நம்ம கிட்ட ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு அப்படின்னா, ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குன்னா, that value is called as scalar. If you have only one individual element, that element is called as scalar. அந்த ஸ்கேலார் எலிமெண்ட்டை நம்ம 0D அரேஸ்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? So 0D arrays or scalarsனா each and every individual element is referred as a scalar. So இப்போ one dimension arrayல நமக்கு 5 element இருந்ததுன்னா each and every element of that one dimension array is called as scalar. So we'll refer to scalar as a single element of an array. ஒரு single element நம்ம எப்பவுமே scalar தான் சொல்லுவோம். So scalar is also called as 0D arrays. Now moving to 1D arrays. So 1D array is also called as vector. So in NumPy we refer to 1D array as vector. So inge pathina, here we have 4 elements. So these 4 elements are individually referred as scalars. So namakku inga 4 scalar irukku. So 1D array, the dimension is called as 1. So inga oru element you refer pandradhu I need only one index. So in the element I'll refer with index 0. The next element is referred with index 1, index 2, index 3. So for referring each and every element in one dimension array, I require only one index because it is a one dimensional array. So one dimensional array is called as list of scalars. Altogether, the list of scalars are called as vectors. So ipa scalar ko vector ko difference புரிஞ்சுதுங்களா எல்லாத்துக்கும்? Okay. அடுத்து 2-dimensional array. So 2-dimensional array நாலே you should call it as a matrix. So 2-dimensional array is a matrix. நமக்கு mathematically இல்ல நமக்கு புரிஞ்ச நார்மல் டேர்ம் சொல்லணும்னா you can call it as a matrix or a table. So உங்களுக்கு நல்லா தெரியும் matrix or tableனா கண்டிப்பா rows and columns இருக்கும். So 2-dimensional array is usually referred as a matrix or a table in general terminology. இங்க NumPyல வந்து we'll be calling 2-dimensional array as a tensor. So arrays with more than one dimension is called as a tensor in NumPy. So inga pathina in table format we are storing data. So inga we have 3 rows. This is first row, second row, third row, and this is referred as columns. First column, second column and third column. Ipo row index column index nu varumbodhu row index always starts with 0 and column index always starts with 0. So appo நம்ம வந்து இங்க 3 12 66ங்கறத வந்து row index 0 னு ரெஃபர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் 7 9 34ங்கறது row index 1 னு ரெஃபர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்
இந்த லாஸ்ட் ரோ வந்து ரோ இண்டெக்ஸ் 2ன்னு ரெஃபர் பண்ணுவோம். அதே மாதிரி இது வந்து காலம் இண்டெக்ஸ் 0, காலம் இண்டெக்ஸ் 1, காலம் இண்டெக்ஸ் 2. இப்போ நம்ம 3 எப்படி ரெஃபர் பண்ணுவோம்னா, since it is a 2 dimensional array, நமக்கு வந்து ரோ இண்டெக்ஸ் இருக்கு, காலம் இண்டெக்ஸ் இருக்கு. இப்ப 3 ரெஃபர் பண்ணும்போது நம்ம எப்படி ரெஃபர் பண்ணுவோம்னா 0, 0ன்னு ரெஃபர் பண்ணுவோம். சோ ரோ இண்டெக்ஸ் 0, காலம் இண்டெக்ஸ் 0. இப்ப 9 ரெஃபர் பண்ணும்போது 9 is in row 1, so row index 1, column index 1. இப்ப 23 ரெஃபர் பண்ணும்போது row index will be 2 and column index will be 0. இப்ப 34க்கு யாராச்சும் சொல்ல முடியுமா? ஸ்டூடண்ட் சைடுல இருக்கிற யாராச்சும் 34 ரெஃபர் பண்ணும்போது என்ன இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம்னு? 1,2. row 1, column 2. யாரோ சொன்னாங்க 1,2. 1,2. அப்ப 34 1,2ன்னு ரெஃபர் பண்ணுவோம். இப்ப இண்டெக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாருக்கும் கிளியரா இருக்குங்களா? 2 டைமென்ஷனல் அரேல எப்படி இண்டெக்ஸ் வருதுன்னு? இப்போ 1 டைமென்ஷனல் அரே 2 டைமென்ஷனல் அரே நமக்கு கிளியரா இருக்கும். இன்னும் ஹையர் டைமென்ஷன்ஸ் போக போக நம்ம வந்து அதை வியூ பண்ண முடியாது. சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து இப்போ 3D சினிமா அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த 3D கிளாஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இங்க வந்து நம்ம இன்டர்னலி கம்ப்யூட்டர் மெமரியில நம்ம வந்து இமேஜினேஷனுக்கு வேண்டி 3D அரேஸ் இப்படி இருக்கும்னு நினைச்சுக்கலாம். ஆனா உண்மையாலுமே உள்ள வந்து வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்ப 3D அரேஸ் ஃபார் சப்போஸ் நான் வந்து 2, 3, 3 கொடுக்குறேன். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா என்கிட்ட 2 டேபிள் இருக்கு. அந்த each table has 3 rows and 3 columns. சரிங்களா? இதுதான் வந்து மீனிங். இப்ப 3, 3, 3ன்னு கொடுத்தா I have 3 tables. Each table is having 3 rows and 3 columns. சரிங்களா? இப்போ யாராலையும் சொல்ல முடியுமா 4, 2, 3ன்னு கொடுத்தா என்ன மீனிங்னா? 4 tables, 2 rows, 3 columns. 4 tables, each table is having 2 rows and 3 columns. புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் இந்த டயகிராம்ல பாத்தீங்கன்னா 3, 3, 3. So we have 3 tables, each table is having 3 rows and 3 columns. So இப்படிதான் வந்து நம்ம 3 dimensional array ரெஃபர் பண்ணுவோம். புரிஞ்சுதுங்களா? இப்போ 3 dimensional arrayல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இப்போ ஃபார் சப்போஸ் நான் வந்து a of 1, 0, 2ன்னு கொடுக்குறேன். இப்ப யாராச்சும் சொல்ல முடியுமா எந்த டேபிள ரெஃபர் பண்ணுது, அந்த டேபிள்ல எந்த ரோ எந்த காலம ரெஃபர் பண்ணுதுன்னு? 66. ஓகே 66. ஓகே நீங்க சொல்லணும் எந்த டேபிள்ல. நீங்க இமேஜின் First பண்ணிக்கோங்க. table, 0 row, second column. இல்ல ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இப்ப இந்த டேபிள தான் வந்து 3 காப்பியா நான் இங்க வச்சிருக்கேன். இந்த டேபிள தான் 3 காப்பியா வச்சிருக்கேன். This is table number 0, this is table number 1 and this is table number 2. சரிங்களா? இப்ப நீங்க சொல்லலாம் எந்த டேபிள்? டேபிள் 0வா, டேபிள் 1ஆ, டேபிள் 2ஆ? Table 2. Table 2. Table 1. Table 1. Table 1. Table 1. இது ஒரு டேபிள், இது ஒரு டேபிள், பின்னாடி நடுவுல ஒரு டேபிள் இருக்கு, அப்புறம் ஒரு டேபிள் இருக்கு. நடுவுல உள்ள டேபிள் மா? யா, நடுவுல இருக்கிற டேபிள்ல எந்த ரோ 0th ரோல செகண்ட் காலம். நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க இந்த எல்லா டேபிள்லயுமே வந்து சேம் மாதிரி வேல்யூஸா இருக்கு. 3 டேபிள்லயும் சேம் வேல்யூஸா இருக்கு. அப்போ இட் ரெஃபர்ஸ் டு 66. இப்போ a of 1, இப்ப நீங்க சொல்ல முடியுமா எந்த டேபிள் ரெஃபர் பண்ணுதுன்னு? எந்த டேபிள் எந்த வேல்யூன்னு சொல்ல முடியுமா? 9 வேல்யூ. First table, second row. சொல்லுங்க சரி சார். இப்ப நீங்க 3 டேபிள் போட்டுருக்கீங்களா? முன்னாடி இருக்கிற டேபிள் வந்து ரெஃபர் பண்ணனும்னா a of 0, 0, 2 ன்னு கொடுத்தீங்களா? முன்னாடி இருக்க டேபிள் ரெஃபர் பண்ணோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டேபிள் சரிங்களா? இது a of 0. இதுதான் இந்த டேபிள் தான் a of 0 சரிங்களா? அது a of 0, 0, 2 ன்னு கொடுப்பீங்களா? இது a of 0னா இந்த டேபிள ரெஃபர் பண்ணுது. ஒரே நிமிஷம் இருங்க.
இப்போ இல்ல மேடம் அந்த a of 1,0,2 க்கு ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லுங்க. 9 தான் இது வரும். ஒரே நிமிஷம் இருங்க சார், நான் சொல்றேன். சோ இது வந்து 0. அடுத்து பிக்சரை கொஞ்சம் ஷ்ரிங்க் பண்ணிக்கோங்க, ஒரே இதுல வந்துரும். ஒரே நிமிஷம் சார். ஒரே நிமிஷம் சார், மவுஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்ப நீங்க சொல்லலாம். மேம் ஒரு சின்ன சஜஷன். இப்ப நம்ம மூணுமே ஒரே வேல்யூ வச்சிருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு லேர்னிங்காக இந்த டேபிள் 1 அண்ட் டேபிள் 2 ஜஸ்ட் ஒரு அந்த காலம் மட்டும் ஒரு சின்ன கலரா ஃபில் பண்ணுங்க. ஏதாவது ஒரே நிமிஷம் சார். வேல்யூ கேக்கும்போது ஆனா இது இமேஜ்ல வந்து பண்ண முடியுமாங்கறது எனக்கு இல்ல, சும்மா லேர்னிங்காக தான். இல்ல சார், அத இமேஜ் ஹைலைட் பண்ண முடியும். இது வந்து இமேஜா தான் நான் வச்சிருக்கேன் சார். அந்த இன்சர்ட் பாக்ஸ் போடுங்க மேடம். போடலாம். இல்ல ஒரு நிமிஷம், இன்சர்ட் டேபிள் நான் கொடுத்து பண்றேன் இருங்க. இல்ல நீங்க பைச்சாம்லே நீங்க ஒரு ப்ரோகிராமே போட்டு கொடுத்தலாம் அதுக்கு, நீங்க இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு. சார் டயக்ராமேட்டிக்கா இருந்த கான்செப்ட் கொஞ்சம் ஈஸியா புரியும். இல்லாட்டி நான் பெயிண்ட்ல போடுறேன் இருங்க சார். பெயிண்ட் விண்டோ எல்லாத்துக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லன்னா எக்ஸல் கொஞ்சம் கூட ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஒரு 2 minutes சார். ஏன்னா பெயிண்ட்ல கொஞ்சம் எழுதுறது கஷ்டம். நான் எல்லாத்தோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வேண்டியதா பெயிண்ட் யூஸ் பண்றேன். இப்போ நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க 3 டேபிள் இருக்குன்னு. So this is table with index 0, this is table with index 1 and this is table with index 2. இப்போ a of 0, 1, 1 னா எந்த டேபிள ரெஃபர் பண்ணும்? First table. 0 table. Table with index 0. அப்ப 1, 1 னா எந்த வேல்யூ ரெஃபர் பண்ணும்? Second row, second column. Second row, second column. So இதுதான் வந்து row index 1, இதுதான் வந்து column index 1. So இந்த வேல்யூவை ரெஃபர் பண்ணும் 14. எல்லாருக்கும் இது கிளியரா இருக்குங்களா? Yes ma'am. So 3 dimensional array இப்படிதான் இருக்கும். இப்போ a of 2, 1, 2 னு கொடுக்கிறேன். இப்ப சொல்ல முடியுமா எந்த வேல்யூ ரெஃபர் பண்ணுதுன்னு? 16. 16.
A of 2 னா எந்த டேபிள் ரெஃபர் Second பண்ணுது? table. Second table. Table with index 2. First அப்போ row. இதுதான் row with index 1. 80. 88. Column with index 2 எது? இதுவா? First இதுவா? லாஸ்ட் காலம். Last. 18. Last. இதுதான் வந்து column with index 2. So இது ரெண்டும் மேட்ச் ஆகி வருது இங்க. So A of 2, 1, 2 போது it refers to value 60. 16. So இந்த மாதிரி தான் வந்து 3 dimensional array work பண்ணும். So 3 dimensional array 2 dimensional array நம்ம இப்படி பிக்டோரியலா போட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்கலாம். ஆனா இதுக்கு மேல போற டைமென்ஷன்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணி இப்படி பிக்சரா போட்டு ரெஃபர் பண்ணி காமிக்க முடியாது. மேடம் அது லாஸ்ட் சொன்னதுக்கு ஆன்சர் 80 தானே மேடம்? 60 எப்படி வரும்? எது சார்? A of 2, 1, 2. சார் செகண்ட் டேபிள் இதுதான் வந்து டேபிள் வித் இண்டெக்ஸ் 2. அது கரெக்ட்டுங்க. A டேபிள் வித் இண்டெக்ஸ் ரோ வித் இண்டெக்ஸ் 1 இதுதான் வந்து ரோ வித் இண்டெக்ஸ் 1. காலம் வித் இண்டெக்ஸ் 2 னா இதுதான் சார் காலம் வித் இண்டெக்ஸ் 2. ஓகே. இதான் சார் 60. ஓகே சார் கிளியர் ஆச்சுங்களா? ஓகே ஒன் டாட் மேம். இந்த A of 2 of 2 1 2 ன்னு அக்சஸ் பண்றோம்ல அது மாதிரி கோடிங்ல அக்சஸ் பண்ண முடியுமா? கோடிங்ல பண்ண முடியும். அது ஸ்ரீஹரி சார் காமிப்பாருங்க. மெல்கோ சாரும் சொல்லி கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு அரேவா போட்டு பிராக்கெட்குள்ள போட்டு அக்சஸ் பண்ற மாதிரி இல்லையா? அப்படியே அக்சஸ் பண்ண முடியும். அப்படியும் பண்ணலாம் சார். அப்படியும் பண்ணலாம். செப்பரேட் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு பண்ணலாம். ஒரே பிராக்கெட் குள்ளாரே போட்டு பண்ணலாம். ஓகே. 2க்கு ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் 1க்கு ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் அப்படியே போடலாம். இதுதான் வந்து ஈஸி சின்டாக்ஸ். ஈஸி ஓகே. ஓகே ஃபைன். இப்ப டவுட் கிளியர் ஆச்சுங்களா? அடுத்து ஃபர்தரா போலாமா? எஸ் மேம். ஓகே. So 3 dimensional array எப்படி ஆக்சஸ் ஆகுதுன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. ஃபர்தரா ஹையர் டைமென்ஷன்ஸ் போக போக பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் வந்து ரொம்ப கஷ்டம். So we'll stop with 3 dimensional array. So now we'll move technically into NumPy. எல்லாருக்கும் NumPy வந்து பைச்சாம்ல எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா மெல்கோ சார் 2 வாட்டி சொல்லி கொடுத்திருக்காரு. எல்லாருக்கும் தெரியும் இல்லங்க பைச்சாம்ல எப்படி NumPy இன்ஸ்டால் பண்ணணும்னு? எல்லாம் பண்ணிட்டாங்களா? Yes ma'am. யாருக்கு டவுட் இருக்கா? இன்ஸ்டாலேஷன்ல இப்போ ஏற்கனவே நம்ம NumPy இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா இப்ப NumPyல இருக்க ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணனும்னா நம்ம என்ன பண்ணனும்னா you have to import NumPy. So import NumPy கொடுத்து NumPy லைப்ரரியை நம்ம ப்ரோக்ராம்ல கொண்டு வந்துடணும். இப்போ அடுத்து நம்ம NumPy இம்போர்ட் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ணனும்னா if you want to create an array நமக்கு array create பண்ணனும்னா you have to call array of function inside from NumPy library. இப்போ ஏங்கிற ஒரு அரே கிரியேட் பண்றேன். சோ numpy டாட் அரேங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற லிஸ்ட்டை நீங்க பாஸ் பண்ணி யூ கேன் கிரியேட் அ அரே ஆப்ஜெக்ட். இப்போ we have created a NumPy array object. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். NumPyல வந்து ஏன் ND அரேன்னு சொல்றோம்னா n dimensional array can be of any dimension. You can create an array of any dimension. மெல்கோ சார் சொல்லிருந்தாரு 32 சைஸ் வரைக்கும் தான் கிரியேட் பண்ண முடியும்னு. So you can create an array of your own dimension. So it is called as ND array. இப்போ இது one way of creating a NumPy array. சோ இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இன்னும் அடுத்த வே சொல்றேன். நம்ம என்ன பண்றோம்னா you are giving an alias name to the package. இப்ப NumPyக்கு np அப்படிங்கற பேரை கொடுத்து நான் ஃபர்தரா யூஸ் பண்றேன். import NumPy as np. So this is another way of creating an array. இங்க npக்கு பதிலா வேற பேர் கொடுக்கலாங்களா? யாராச்சும் செக் பண்ணி பார்த்திருக்கீங்களா? என்ன பேர் வேணா கொடுக்கலாம். The alias name தான். You can give any name. Yes. So நம்ம வந்து இங்க np தான் கொடுக்கணும்னு இல்ல. You can give whatever name you want. ஓகேங்களா? இப்ப இந்த டவுட்டும் எல்லாத்துக்கும் கிளியரா இருக்கும். இப்ப NumPy வெர்ஷன் செக் பண்றதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்? அது சார் சொல்லியிருக்காரு.
இப்ப லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் NumPy என்னங்க? 121.4. 1.4. Oh, sorry. So latest version வந்து 1.21.4. So using a version attribute, you can check the version of NumPy installed in your system. So அடுத்து நம்ம வந்து எப்படி எல்லாம் இப்ப நம்ம வந்து NumPy வச்சு அரே வச்செல்லாம் வந்து கிரியேட் பண்ணோம் NumPy அரேஸ. அடுத்து வந்து ஒரு லிஸ்ட் இருந்தா ஒரு டியூபிள் இருந்தா எப்படி வந்து நம்ம அதை வந்து NumPy அரேயா மாத்தலாங்கிறத பார்க்கலாம். So you can also create இங்க வந்து I have created a list externally. நான் தனியா ஒரு லிஸ்ட கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த லிஸ்ட வந்து நான் அரே மெத்தடுக்கு பாஸ் பண்ணி I have created a NumPy array. So இது வந்து one way of creating a NumPy array. அடுத்து நான் வந்து ரெண்டு லிஸ்ட பாஸ் பண்ணி ஒரு I'm going to create a NumPy array. இப்ப நான் ரெண்டு லிஸ்ட் பாஸ் பண்ணும்போது அது 1 dimensional array வருமா இல்ல 2 dimensional array வருமா? Any guesses? இங்க நான் வந்து ரெண்டு லிஸ்ட் வச்சிருக்கேன், லிஸ்ட் 1 லிஸ்ட் 2. இப்ப ரெண்டு லிஸ்ட் வந்து நான் அரே மெத்தடுக்கு பாஸ் பண்றேன். இப்ப இது வந்து கன்சாலிடேட்டடா 1 dimensional array வருமா இல்ல 2 dimensional array வருமா? Any guesses? 1 dimension. 1 dimensional எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? 1 dimensional? Yes. இங்க என்ன இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? 2 dimensional. 2 dimensional. ரெண்டுக்கு தான். 1 dimensional 2 dimensional? 2 dimension. 2 dimension. என்னங்க சார்? இந்த மாதிரி தான். 2 dimension. 2 dimension. எல்லாருக்கும் டவுட் கிளியர் ஆச்சுங்களா? Yes. எஸ். அடுத்து டியூபிள். டியூபிள் வச்சு எப்படி நம்ம NumPy அரேய கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இங்க ஒரு டியூபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டியூபிள வந்து நான் அரே மெத்தடுக்கு பாஸ் பண்றேன். சோ இங்க பாஸ் பண்ணும்போது this tuple is automatically converted into a 1D array. அப்புறம் நான் இங்க புதுசா டைப்ங்கற ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்திருக்கேன். சோ இந்த டைப் ஆஃப் அரேன்னு கொடுக்கும்போது இந்த அரே இப்ப கிரியேட் ஆன அரே வந்து என்ன டைப்ங்கிறது எனக்கு தெரியுது. சோ it belongs to NumPy. NumPyயோட ND அரே கிரியேட் ஆயிருக்கு. சோ இது எல்லாமே 2D அரேஸ் and 3D அரேஸ்க்கான ப்ரோக்ராம்ஸ். ஜஸ்ட் ஒரு ரிவிஷனுக்கு வேண்டி நல்லா போட்டிருக்கேன் சிம்பிளா. அடிஷனல் பாயிண்ட் இதுல நம்ம லிஸ்ட வந்து லிஸ்ட வந்து என்டி அரேயா கன்வெர்ட் பண்றோம் இல்லையா? ஆமாங்க சார். அதுல வந்து நம்ம ஆக்சுவலா அரே வந்து ஹோமோஜீனியஸ் தான் சொன்னோம் இல்லையா? ஆமாங்க சார். சோ பட் இட் will also accept நீங்க ஸ்ட்ரிங் கொடுத்தா கூட அக்செப்ட் பண்ணும். ஸ்ட்ரிங் கொடுத்தா இப்ப லிஸ்ட்ல வந்து if we have different data types, for suppose integer, float, string ன்னு கொடுத்தா string தான் வந்து highest data type. அப்போ இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் வந்து string ஆ மாத்திரும் சார். ஓகே. சோ அந்த ஆனா நீங்க பிரிண்ட் பண்ணும்போது அந்த மாதிரி வரல. நீங்க இல்ல சார், நான் வந்து previous examples-ல எல்லாமே integer தான் யூஸ் பண்ணேன். எதுவுமே வந்து different data types யூஸ் பண்ணல லிஸ்ட்ல. அது புரியுது. நீங்க இதுலயே இப்ப போட்டுருக்கீங்க இல்லையா? அதுலயே ஏதாவது ஒரு வேல்யூ ஸ்ட்ரிங் கொடுத்து பாருங்களேன்.
ஸ்டில் நியூமரிக் நம்பர்ஸ் வந்து நம்பர்ஸா தான் பிரிண்ட் ஆகும், ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ரிங்கா தான் பிரிண்ட் ஆகும். ஃபார் சப்போஸ் இப்போ நான் வந்து பிரிண்ட் ஆகும் சார், பட் டைப் வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கும். என்ன அதான் ஹையஸ்ட். இப்போ நான் இங்க வந்து 3 னு கொடுத்திருக்கேன் சார். ஒரு நிமிஷம் பார்க்கலாம் இது எப்படி ஆகுதுன்னு. இல்லாட்டி ஏன்னு கொடுத்து பாருங்க, ஏன்னு கொடுத்து பாருங்க. 3 நம்பருக்கு பதிலா just give a character, alphabetical character. எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆயிருக்கு. எப்பவுமே நம்பைல வந்து இஃப் யூ ஆர் யூசிங் அதாவது இது ஹையர் டைமென்ஷனுக்கு கன்வெர்ட் ஆயிடுது. டைப் கன்வர்ஷன் அப்ப எப்பவுமே லோயர் value data types are converted into higher value data types. இங்க என்னோட இந்த லிஸ்ட்ல வந்து I have integer and string. So string தான் வந்து highest memory எடுத்துக்குது. அப்போ all the other items will be converted into string type. Okay, got it. Okay. இங்க நம்ம பார்த்த எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லயுமே நம்ம வந்து இன்டிஜர் வேல்யூ வச்சு தான் அரேஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு வேணா நீங்க வந்து எல்லா வேல்யூஸுமே ஸ்ட்ரிங் வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம், இல்ல ஃப்ளோட் வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். சோ இங்க ஃபர்ஸ்ட் வந்து I have created a 2-dimensional array and 3-dimensional array. Excuse me. சோ இப்போ எல்லாருக்கும் இந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ ஒரு லிஸ்ட்ல வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ் பாஸ் பண்ணா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட் பாஸ் பண்ணா இன்டிஜர் வேல்யூ எல்லாமே ஃப்ளோட் வேல்யூ கன்வெர்ட் ஆயிரும். சோ லிஸ்ட்ல வந்து மிக்சட் டேட்டா டைப்ஸ் இருந்ததுன்னா எந்த டேட்டா டைப் வந்து ஹையர் ஸ்டோரேஜ் எடுத்துக்குதோ அந்த லோயர் டேட்டா டைப்ஸ் எல்லாம் வந்து ஹையர் டேட்டா டைப்ஸா மாத்திரும். இந்த பாயிண்ட் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சார் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்ல, பட் ஸ்டில் நான் சொல்றேன். ஓகே. இப்போ நம்பைல வந்து டைமென்ஷன்ஸ் ஆர் கால்ட் as axis. இப்போ 2-dimensional array இருந்தா we have axis 0 and axis 1. So number of axis, that is number of dimensions, is called as rank of the array. இந்த டெர்மினாலஜி எல்லாம் மெல்கோ சார் நிறைய சொல்லி தந்திருக்காரு. So இங்க பாத்தீங்கன்னா we have a 2-dimensional array. So in the 2-dimensional array, this 2-dimensional array is of rank 2. It has 2 axes, axis 0 and axis 1. Next, so first dimension பாத்தீங்கன்னா axis 0 னா இப்படி வரும், டாப்ல இருந்து பாட்டம். அப்போ we have 2 rows, so length is 2. Second dimension னா இப்படி left to right, so that length is 3. So automatically shape of this matrix will be 2/3. இப்போ நம்பைக்குள்ள numpy.mat ன்னு ஒரு இது இருக்கு, லைப்ரரி இருக்கு. அங்க வந்து உங்களுக்கு நிறைய மேட்ரிக்ஸ் ஆபரேஷன்ஸ் நிறைய இன்பில்ட்டா இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்க போறது இல்ல, அது ஃபியூச்சர்ல என்ன சார் சொல்லி தருவாரா என்னன்னு தெரியல. மேடம் இந்த ரேங்க் 2ல வந்து 2-dimension it has 2 axes in type error இருக்கு, AXIL. சாரி மாத்தி சேவ் பண்ணிருக்கேன். இன்டிமேட் பண்ணிருக்காரு. இல்ல சாரிங்க, அது ஆக்சஸ் தாங்க, அதாவது ப்ளூரல் வந்து ஆக்சஸ். ப்ளூரல் வந்து ஆக்சஸ் இந்த சார் வரும். யா சாரி, நான் ஆக்சுவலா நானுமே அது அப்படிதான் நினைச்சிருந்தேன், திரும்ப வெரிஃபை பண்ணேன். இட்ஸ் ஆக்சஸ். ப்ளூரல் ஆக்சஸ் தான் வரும், அதான் நான் திங்க் பண்ணேன். சரி சாட் பார்த்துட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் நீங்க சொன்னதால நம்ம மாதிரி மிஸ்டேக் பண்ணிருக்கோமோ அப்படின்னு நினைச்சேன். சோ ஷேப் பத்தி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். So what is meant by shape of array, and shape which you can determine the total number of elements in an array. So shape 2/3 இருந்தா 2 into 3 6. So 6 elements are there in the array. So next இந்த மெத்தட் எல்லாம் நம்ம ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அவுட்புட் கொடுக்கும்னு சொல்ல முடியுமா? டைப் ஆஃப் அரே. ஏன்னா இது எல்லாமே சார் சொல்லி கொடுத்த மெத்தட். இது நமக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி. டைப் இன்ட். ஓகே குட். ஏன்னா இங்க எல்லாமே இன்டிஜர் வேல்யூஸ் இருக்கு. அடுத்தது எண்ட் டைமென்ஷன் 2/3. ஓகே 2-dimensional அரே. ஓகே ஷேப்புக்கு தான் ஆன்சர் 2,3. 2,3. ஏன்னா 2 ரோ 3 காலம். சைஸ் 2.
D type இன்டிஜர் int அது ஃபர்ஸ்ட்க்கு வந்து அரே டைப் ஆஃப் வந்து ஃபர்ஸ்ட்க்கும் லாஸ்ட்க்கும் டிஃபரன்ஸ் என்ன நம்ம பாப்போம். int 32 int 32 int 32 yes yes ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த டைப் மெத்தட் வந்து இதோட ND கிளாஸ் array. டைப்பை கொடுக்குது. ND array it is numpy-யோட ND array. இந்த D டைப் வந்து அரேக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸோட டேட்டா டைப்பை கொடுக்குது. அதான் D டைப். இப்போ டிஃபரன்ஸ் புரிஞ்சுதுங்களா? yes ma'am D டைப்ங்கிறது அரேக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸோட டேட்டா டைப்பை ரிட்டர்ன் பண்ணுது. டைப்ங்கிறது அந்த அரேயோட எந்த பேஸ் கிளாஸோ அதை குறிக்குது. ஏதாச்சும் ஒரு இண்டெக்ஸ் கால் பண்ணி அதோட டைப்பும் அப்படியே லாஸ்ட் லைன் ஒன்று போட்டுருங்க மேடம். டைப் ஆஃப் ஏஆர்ஆர் டைப் ஆஃப் ஏஆர்ஆர் போட்டுருக்கோம். டைப் ஆஃப் ஏஆர்ஆர் இண்டெக்ஸ் 1 ஆஃப் 1. டைப் ஆஃப் ஏஆர்ஆர் மேலே இருக்குல்லங்க சார். நீங்க வந்து இந்த டைப்புக்குள்ள வந்து அரேயோட அட்ரிபியூட்ட பாஸ் இண்டெக்ஸோட போட சொல்றீங்க. எலிமெண்ட்ட பாஸ் பண்ணி விட்டுருங்க. அதே லைன்லயே போட்டுருங்க. அதே லைன்லயே வந்து ஏஆர்ஆருக்கு முன்னாடி வந்து டைப் போட்டுருங்க. சார் அது தனியா போடுறேன். ஏன்னா இது இண்டிவிஜுவல் எலிமெண்டோட டைப். அதுவும் ND array தான் வரும். அது வந்து கிளாஸ் numpy int 2. அதாவது இங்க என்ன எடுக்குதுன்னா அந்த இண்டிவிஜுவல் எலிமெண்டோட டைப்பை கடைசியா டிஸ்ப்ளே பண்ணுது. numpyல அந்த இண்டிவிஜுவல் எலிமெண்டோட டைப் தான் சார் இந்த டைப் குறிக்குது. இங்க வந்து ஜெனரலி ஆல் டுகெதர் டைப் ஆஃப் அரே எடுத்துக்குது. இங்க வந்து அந்த இண்டிவிஜுவல் எலிமெண்டோட டைப் தான் இது குறிக்குது சார். both are common. டைப் ஆஃப் அரேன்னு கொடுத்தா இந்த ஜெனரல் அரே belongs to numpy அரேன்னு சொல்லுது. இல்ல நம்ம லைன் 7க்கு வர அவுட்புட்டும் நம்ம இண்டிவிஜுவல் எலிமெண்ட் பாக்குறதும் சேமா தான் வரும். சேம் தான் சார். ஆனா இது கிளாஸ் ரிட்டர்ன் பண்ணுது. கிளாஸ்னு வருது. ஏன்னா டைப் வந்து எந்த கிளாஸோ அந்த கிளாஸை தான் குறிக்கும் ஃபர்ஸ்ட். ஓகே. சோ இந்த மெத்தட்ஸ் எல்லாமே ரிவிஷன். டைப் மெத்தட், n டைமென்ஷன், ஷேப், சைஸ், d டைப்ங்கிறது. அடுத்து டிஃபரண்ட் வேஸ் ஆஃப் கிரியேட்டிங் numpy அரேஸ் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு லிஸ்ட பாஸ் பண்ணி நான் வந்து அந்த அது கூட இன்னொரு பாராமீட்டர் ND min ன்னு ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்ணா அந்த ND minங்கிற பாராமீட்டர் இட் ஸ்பெசிஃபைஸ் தி நம்பர் ஆஃப் டைமென்ஷன்ஸ். சோ அந்த லிஸ்ட வந்து அந்த ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் டைமென்ஷன் ஆஃப் அரேயா கிரியேட் பண்ணும். இப்போ நான் இங்க ஒரு லிஸ்ட பாஸ் பண்ணி ND min 5 ன்னு கொடுத்திருக்கேன்னா this array will be converted into a 5-dimensional array. சோ இங்க நான் வந்து 1-dimensional அரே கொடுத்திருக்கேன். ND min நீங்க பாத்துக்கோங்க. ND minனுக்கும் இன்னொன்னு யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி பேரு இதே நேம் இல்ல, கொஞ்சம் ஸ்பெல்லிங் வேரி ஆகும். அது என்னன்னு சொல்ல முடியுமா நீங்க? இது வந்து NDIM. ரீஷேப் பண்ணுவோம் சொல்றீங்களா சார்? ரீஷேப் வேற. ஓகே. ND min இது வந்து ND min, இது வந்து n டைம். n டைம் வந்து என்ன பண்ணும்னா it returns the dimension of our array. ND min என்ன பண்ணும்னா அரேக்கு டைமென்ஷனை செட் பண்ணும். சோ இங்க யூஸ் பண்ணிருக்கேன். அது இருக்கிறத சொல்லும், இது நம்ம கொடுக்கறத சொல்லும், அப்படிதானே? ஆமா. இது வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம். இப்போ நான் வந்து ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே வச்சு அந்த டைமென்ஷனல் அரே வந்து 5-ஆ கன்வெர்ட் பண்ண நான் சொல்லி கொடுத்திருக்கேன். அப்போ இந்த அரேயை வந்து இது வந்து 5-dimensional அரேயா கன்வெர்ட் பண்ணிக்குது. இது வந்து அந்த இருக்கிற எக்ஸிஸ்டிங் அரேயோட டைமென்ஷனை ரிட்டர்ன் பண்ணும். ndim வந்து எக்ஸிஸ்டிங் அரேயோட டைமென்ஷனை ரிட்டர்ன் பண்ணும். ND min என்ன பண்ணும்னா அரேக்கு டைமென்ஷனை செட் பண்ணும். ஓகே. அதே மாதிரி ND min வந்து we can use only in the np.array. அது கரெக்ட்.
அதோட ஒன் ஆஃப் தி பாராமீட்டர். எனக்கு ஆமா தெரிஞ்சு ஆமா NP டாட் ஆமா அரேல தான் சார் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நானே ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்ல. ஐ அம் நியூ டு NumPy. அதான் மேடம், அது அதோட டிஃபரன்ஸ் வந்து நம்ம அதை வச்சுக்கலாம். அதுவும் ஒரு பாயிண்டா வச்சுக்கலாம். NDMin வந்து NP டாட் அரேல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். NP டாட் அரேல மட்டும் தான் நம்ம இந்த பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்ற இது இருக்கு, ஃபெசிலிட்டி இருக்கு. ஓகே. அப்போ இது இங்க தான் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்ல. ஐ அம் நியூ டு NumPy. இந்த 2 days தான் நானே NumPy லேர்ன் பண்றேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? இப்போ NDMin ஓட டிஃபரன்ஸும் NDM ஓட டிஃபரன்ஸும் புரிஞ்சுதுங்களா எல்லாத்துக்கும்? எஸ் மேம். அடுத்து D டைப். இதுவும் சார் சொல்லியிருக்காரு. So you can create an array with elements of specified data type. இப்போ D டைப்ல வந்து நான் float கொடுத்திருக்கேன். So whatever list I have passed and the list of elements will be converted into float type. So inga D typeல வந்து you can give it as string or int. Built-in data types என்ன வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து A range. மேம் ஒரே ஒரு இது நம்ம வந்து பில்ட்-இன் டேட்டா டைப்ல நம்ம ஹையரா கொடுக்கறது மட்டும் தான் கன்வெர்ட் ஆகும், அப்படிதானுங்க? இந்த உள்ள இருக்கிறது ஃபுல்லா வந்து ஃப்ளோட்டா இருக்கு, ஆனா டி டைப்ல இன்ட்னு கொடுத்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகுமா? அது ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேம். ஏன்னா சார் வந்து எனக்கு இந்த இல்ல மாதிரி லோவர்ல இருந்து ஹையர் கன்வெர்ட் ஆகும், ஹையர்ல இருந்து லோவர் கன்வெர்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காரு. இல்ல நம்ம டி டைப்னா போசிபிளா கன்வர்ஷன் தான் பாத்துறோம். அதனால ஃப்ளோட்ட வந்து ஃப்ளோட்டையும் இந்த இன்டிஜரா கன்வெர்ட் பண்ண முடியாது. இன்டிஜர் வந்து ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணலாம். லோவர் டு ஹையர், ஹையர் டு லோவர் வராது. ஹையர் டு லோயர் வந்து கன்வெர்ட் ஆயிருக்குங்க சார். கன்வெர்ட் ஆயிருக்கு. இப்போ பைதான் வந்து டைப் கம்பேட்டபிலிட்டி சப்போர்ட் பண்ணுது. இங்க டி டைப் வந்து கூடங்களா ரவுண்ட் ஆஃப் பண்ணுதான்னு பாப்போம். அது 4.6 4.6 ரவுண்ட் ஆஃப் பண்ணுதா இல்லையான்னு செக் பண்ணுங்க. ஓகே சார் 4.6 கொடுத்துருக்கு. ஆமா ஓகே இட் இஸ் டேக்கிங். இல்ல ரெண்டாவது லிஸ்ட்லயும் நீங்க மாத்துங்க. 5 8 7 எல்லாத்தையும் மாத்துங்க. இல்ல எல்லா இடத்துலயும் இருக்கு ஏதோ இல்லைங்க சார், நம்ம இன் ஜெனரல் எப்படி பாத்துறோம்னா இத போடுங்க. எல்லாமே கன்வெர்ட் ஆகுது. டைப் கம்பேட்டபிலிட்டி லோயர் டு ஹையர், ஹையர் டு லோயர் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுது சார். On top of it, it is not rounding. Sir? It is not rounding off. அது ரவுண்ட் பண்ணல, ஒமிட் பண்ணுது. ஆக்சுவலி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் தி ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ்ல வந்து ஹையர் டைப்ல இருந்து லோவர் டைப் கன்வெர்ட் பண்ணும்போது அந்த டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூஸை வந்து ஒமிட் பண்ணுங்கிற மாதிரி நான் படிச்சிருக்க ஞாபகம் எனக்கு. அதுதான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அது வந்து டைப் கன்வர்ஷன்லயே அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ளோட்டை நீங்க இன்டா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா ஒன்லி இன்டிஜர் பார்ட் மட்டும் தான் எடுத்துக்கோ, அத டெசிமல் பார்ட்டை அப்படியே விட்டுடும், ட்ரங்கேட் பண்ணிடும். இல்ல அது வந்து ஒரு ரீசன் சொன்னாரு. அது என்ன ரீசன்னா, இன்ட் நம்ம கொடுத்தோம்னா அதோட மெமரி சைஸ் கம்மியா இருக்கிறதுனால அது அந்த டெசிமல் பாயிண்ட் வந்து சார் எப்படி சார் 1.6 னு கொடுத்தாலும் 1.6 வந்து ஹையர் எண்டா கன்வெர்ட் பண்ணும்போது 2 தானே சார் வரும். 1 இன்டிஜர் டைப் தான், 2 இன்டிஜர் டைப் தான். ரெண்டுக்குமே 4 பைட் ஆஃப் மெமரி தானே சார் அலோகேட் ஆகுது. ஆனா டைப் கன்வர்ஷன் ஃப்ளோட்டுக்கு வந்து 8 னு சொன்னார்ல. ஃப்ளோட்டுக்கு 8 சார். ஓகே ஃப்ளோட்டுக்கு வந்து 8. இப்போ நார்மலி வந்து யூசுவலி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல நான் படிச்ச வரைக்கும் வந்து இஃப் யூ ஆர் கன்வெர்ட்டிங் ஃப்ரம் ஹையர் லெவல் டு லோயர் லெவல் அந்த டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிற டிஜிட்ஸை வந்து ஒமிட் பண்ணிரும் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். அதுல ரிசர்ச் பண்ணணும் இன்னும். இல்ல அந்த ரவுண்ட் ஆஃப் சொல்லிருந்தாங்கல, அது இல்ல சார் இங்க ரவுண்ட் ஆஃப் ஆகல. நம்மளோட ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல ரவுண்ட் ஆஃப் ஆகல, டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிறத ஒமிட் பண்ணிருக்கு. டைப் கன்வர்ஷன் அப்ப ரவுண்ட் ஆஃப் நடக்காது சார். நடக்காது, அதுதான் சொன்னேன். இட் இஸ் எலிமினேட்டிங். அடுத்து யூசிங் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண மாதிரி இங்க வந்து a range இருக்கு. a rangeங்கிற ஃபங்க்ஷன், இந்த a rangeங்கிற ஃபங்க்ஷனை வச்சு you can fill an array. சோ இங்க வந்து சொல்ல முடியுமா 10 ன்னு கொடுத்திருக்கோம். first array will be filled with what all elements? 0 to 9. 0 to 9. 0 to 9. Second
செகண்ட் அரேல எந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் வரும்னு சொல்ல முடியுங்களா? 2 to 9. 2 to 9. 2.0 அங்க நான் d டைப் floatன்னு கொடுத்திருக்கேன். Okay, okay. 2.0. 2.3.4.5 till 9. Yes, ma'am. Oh, sorry, நான் print கொடுக்கல. மேடம் கொஞ்சம் ரேஞ்சுக்கும் ஏ ரேஞ்சுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கொஞ்சம் சொல்லிருங்க. ஏ ரேஞ்சுங்கிறது நம்பைக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் சார். நான் சொல்லட்டுங்களா? நீங்க சொல்லுங்க சார். ரேஞ்ச்ல வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் தர முடியாது. இந்த 0.1 0.2 இப்படி இன்கிரிமெண்ட் தரும். ஆனா ஏ ரேஞ்ச்ல அப்படி தர முடியும். நீங்க ஏ ரேஞ்ச்ல ஒரு ஸ்டெப் வேல்யூ வந்து கொடுத்தீங்கன்னா அது ஒரு 0.1 கொடுத்தீங்கன்னா அது அந்த மாதிரி 0.1லயே இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டாப் ஸ்டெப். இப்போ 1 2 0.1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 1 1.1 1.2 அப்படியே 2 வரைக்கும் போகும். இங்க ரேஞ்ச்ல வந்து யூசுவலி நமக்கு டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்றதுக்கு ஃபெசிலிட்டி இல்ல. அதே மாதிரி இங்க வந்து ஸ்டெப் வேல்யூ பாத்தீங்கன்னா இங்க நம்ம டெசிமல் இன்கிரிமெண்ட் பண்ணிக்கலாம் ஏ ரேஞ்ச்ல. கரெக்ட்டா ஸ்ரீஹரி சார்? ஏன்னா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல ஏ ரேஞ்ச் பத்தி. ஆமா சொல்லுங்க கிஷோர். மேம் இதுல வந்து ரேஞ்ச் வந்து எப்பவுமே ஆப்ஜெக்ட் தான் மேம் ரிட்டர்ன் பண்ணும். அத நம்ம ஃபார் லூப் வச்சு எடுக்கணும் மேம். ஆமா. ஏ ரேஞ்ச் வந்து அது வெக்டாரா கொடுத்துருங்க. சார் புரிஞ்சுட்டாங்க சார்? தேங்க் யூ மேம். ஓகே. நெகட்டிவ் வேல்யூஸ் பாஸ் பண்ணலாமா மேடம்? ஏ ரேஞ்ச்ல வந்து -10 ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார். இல்ல சார், அலௌட் இல்ல. ஓகே மேம். So this is another way of creating an array object. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எனக்கே நீங்க டவுட்ஸ் கேட்கும்போது தான் நானே எக்ஸ்ப்ளோர் பண்றேன். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இந்த A3 எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு புரியுதா எல்லாத்துக்கும்? 2 to 3. இங்க வந்து ஸ்டெப் கவுண்ட் வந்து 0.1. அடுத்து போலாம். ஸ்டெப் -1 கொடுக்க முடியுமா? ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார். ஏன்னா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணது இல்ல. கொடுக்கலாம். ஆனா ஸ்டார்ட் ஸ்டாப்பும் மாத்தணும். 3 2 கொடுங்க. 9 வொர்க் அவுட் ஆகுது சார். ஸ்டெப் வேல்யூ வந்து நெகட்டிவா எடுத்துக்குது. இல்ல மேடம், ஃபர்ஸ்ட் கொடுத்த மாதிரி 2 to 6 கொடுத்துட்டு -1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் வருமான்னு பார்க்க சொல்றாங்க. 2,9 கொடுத்துட்டு -1. 2,9, -1. சார் ஆனா இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் வேல்யூ, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் வேல்யூ. அப்ப 2ல இருந்து 9 வரைக்கும் தான் போகும். -1 எப்படி கவுண்ட் ஆகும்னு பார்க்க. கரெக்ட். 2ல இருந்து -9 வேணா போடலாம். ஆமா, 2ல இருந்து -9. 2ல இருந்து -9 வொர்க் அவுட் ஆகுது சார். கரெக்ட். வேற ஏதாச்சும் பாசிபிலிட்டிஸ் இருக்காங்க சார்? ட்ரை பண்ணலாம். ரேஞ்சுக்குள்ளேயே ஏ ரேஞ்ச்லயே நீங்க பாயிண்ட்லயே கொடுங்க. 2.3. அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மேம். ஓகே. ஓகே. எனி அதர் பாசிபிலிட்டிஸ்? அடுத்ததுக்கு போலாங்களா? இதுல ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்குது. அது அதோட மீனிங் எதுவும் இருக்குங்களா? ஜீரோக்கான ஸ்பேஸ். ஜீரோ சார். 0 இல்ல சார், 7.0. 0 வந்து ஓகே ஓகே ஓகே. ட்ரைலிங் ஜீரோஸ் ஒமிட் பண்ணிடுது. அடுத்து ஏ ரேஞ்ச் மாதிரியே லைன் ஸ்பேஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஆனா இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா ஒர்க் பண்ணும். அது நான் என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்ப யாராலையும் சொல்ல முடியுமா இது என்ன பண்ணிருக்கு, லைன் ஸ்பேஸ் என்ன பண்ணிருக்குன்னு? இது ஸ்டார்ட், இது ஸ்டாப், இது ரேஞ்ச் மாதிரி இல்ல, இது கொஞ்சம் டிஃபரண்ட். ஆட் பண்ணிட்டு வந்திருக்கேன் மேடம். 1.6 2.2 6.6 வந்து ஆட் பண்ணிட்டே வருது. ஓகே. இப்போ என்னன்னா up to 4 ரேஞ்ச்ல வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் சொல்லுவோம். ஆனா அந்த ஸ்டாப் வேல்யூல ஸ்டாப் ஆகாது. லைன் ஸ்பேஸ்ல வந்து நீங்க என்ன ஸ்டார்ட் வேல்யூ கொடுத்திருக்கீங்களோ அந்த ஸ்டார்ட் வேல்யூல ஸ்டார்ட் ஆகும். என்ன ஸ்டாப் வேல்யூ கொடுத்திருக்கீங்களோ அந்த ஸ்டாப் வேல்யூல ஸ்டாப் ஆகும். இங்க கொடுத்திருக்க 6 பாத்தீங்கன்னா இன்டர்வல்ஸ் என்ன பண்ணுனா 1ல இருந்து 4 வந்து ஈக்குவல் இன்டர்வல்ஸா ஸ்ப்ளிட் பண்ணும். 6 ஈக்குவல் இன்டர்வல்ஸா ஸ்ப்ளிட் பண்ணும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 வேல்யூஸ் தான் இருக்கு. புரியுதுங்களா? 1 2 3 4 5 6. இது ஸ்டாப், இது ஸ்டாப். இங்க நான் 6 கொடுத்திருக்கேன். அப்போ இங்க நம்பர் ஆஃப் வேல்யூஸ் 6 தான் இருக்கும். இந்த வேல்யூக்கு தகுந்த மாதிரி ஈக்குவல் இன்டர்வல்ஸா ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கொடுக்கும். நீங்க அத 10 and 14 போடுங்களா? அத அப்போ அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். 10 and 14 into 10 integer 10. இப்ப புரியுதுங்களா இன்டர்வல்ஸ்? ஆமா, அது வந்து ஃப்ளோட்டா தான் வருது. ஃப்ளோட்டா தான் ரிட்டர்ன் பண்ணுது. நம்ம இன்டர்வல் வந்து 5 கொடுக்கலாம். 5 கொடுத்து பார்க்கலாம். இப்ப இன்டர்வல் பாருங்க சார் 7.5 வெச்சு கொடுத்திருக்கு. இங்க கொடுத்திருக்கிறது இன்டர்வல் இல்ல, இங்க கொடுத்திருக்கிறது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். 4 கொடுங்க கண்டிப்பா அது கரெக்ட்டா தெரியும். என்ன 4 கொடுத்தா 10 20 30 40 வருது. ஓகே. எதுவும் வந்தாலும் ஃப்ளோட் வேல்யூல தான் ரிட்டர்ன் பண்ணும். எது வந்தாலும் ஃப்ளோட் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். இப்ப நம்ம ஏன்னா வந்து இன்டர்வல் உங்களுக்கு பிரிக்கும் போது இப்ப 7 பிரிக்கும் போது நமக்கு 3.5 3.5 தானங்க வருது. இங்க நான் வந்து இப்ப பாருங்க 10 to 40ல வந்து நான் 10 கொடுத்திருக்கேன். அப்ப எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுதுன்னு பாருங்க. 10ல இருந்து 40க்குள்ள எனக்கு வந்து 10 எலிமெண்ட்ஸ் வேணும். அப்போ 10 13.3 16.6 20 23.3 26.6 30 33 36 40. அப்ப 10 எலிமெண்ட் இருக்குங்களா? ஆமா ஆமா. இந்த இன்டர்வலை நம்ம டிஃபைன் பண்ண போறது இல்ல. அந்த இன்டர்வலை வந்து ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமே எடுத்துக்குது. நம்ம வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த ஸ்டார்டிங்க்கும் இந்த இதுதான் ஸ்டார்ட், இது எண்ட், இது ரெண்டையும் இன்க்ளூட் பண்ணி எனக்கு வந்து மொத்தமா 10 எலிமெண்ட் வேணும்னு நான் ஸ்பெசிஃபை பண்றேன். அப்போ இந்த இன்டர்வலை ஆட்டோமேட்டிக்கா வந்து ப்ரோக்ராமே சிஸ்டமே வந்து கால்குலேட் பண்ணிக்குது. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? டேட்டா டைப் இன்டிஜர்னு கொடுங்க மேடம். எங்க சார் இதுலயா? 10க்கு அப்புறம் கமா சார் எனக்கு வந்து லைன் ஸ்பேஸ்ல வந்து டி டைப் கொடுக்கலாமா என்னன்னு தெரியல. வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார். ஏன்னா லைன் ஸ்பேஸ் வந்து 2 ஆர்குமெண்ட் தான் எடுக்குங்கிற மாதிரி தான் நான் படிச்சிருக்கேன். கொடுத்து பார்க்கலாங்க சார். சோ இது எஸ் சார் வொர்க் அவுட் ஆகுது. சோ இதுல வந்து 2 டைமென்ஷனல் அரே கிரியேட் பண்ணா 2 தடவை இந்த லைன் ஸ்பேஸ் கொடுத்துக்கணும் இல்லையா? சாரி சார், அது வந்து லின் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க ப்ரொனன்சியேஷன். லைன் ஸ்பேஸ் கிடையாது. லின் ஸ்பேஸ். ஆமா லின். இப்போ நம்ம இது வந்து சிங்கிள் டைமென்ஷனலா கிரியேட் பண்ணது. இப்போ நம்ம 2 டைமென்ஷனல் கிரியேட் பண்ணா 2 தடவை லின் ஸ்பேஸ் கொடுக்கணும் அரேக்குள்ள இதுக்குள்ள. இது இன்னும் அரேவா கன்வர்ட் ஆகல சார். இது அரேவே கன்வர்ட் ஆகுது. இது அரே ஆப்ஜெக்ட்டா தான் சார் இருக்கு. டைப் போட்டு பாருங்க அந்த டைப் அரே அது என்னன்னு. நம்ம அரே கிரியேட் பண்ணும்போது தான் டைமென்ஷன் கொடுக்க முடியும். ஆட்டோமேட்டிக்கா அது கிரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். அரேவா தான் கிரியேட் ஆகும். உங்க ரிட்டர்ன்ஸ் அரே ரிட்டர்ன் ஆகும். ஆமா என்பி அரேயா? ஆமா அரே தான் இருக்கு. ஓகே ஒரு நிமிஷம் நம்ம இங்க வந்து இந்த பாராமீட்டர் கொடுத்து பார்க்கலாம் சார். பண்ணலாம். எண்ட் மீன் கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா இந்த பாராமீட்டர் அக்செப்ட் பண்ணுதுன்னா ஓகே கரெக்ட். இல்ல சார் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. ஓகே
லைன் ஸ்பேஸ் இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்டாப் இங்க பாருங்க சார் இதுல வந்திருக்கு லைன் ஸ்பேஸ் வந்து ஸ்டார்ட் வேல்யூ எடுத்துக்குது ஸ்டாப் வேல்யூ எடுத்துக்குது அப்புறம் அந்த எவ்வளவு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வேணுமோ அதை எடுத்துக்குது அப்புறம் எண்ட் பாயிண்ட் டி டைப் ஆக்சஸ் மட்டும் தான் சார் எடுத்துக்குது மேடம் பட் எண்ட் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் கொடுத்தா அந்த எண்ட் பாயிண்ட் அந்த லாஸ்ட் 40 வந்து எடுத்துக்காது மேடம். ஓகே சார் நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓ ஸ்டார்ட் ஸ்டாப்ல வந்து இந்த எண்ட் பாயிண்ட் எடுத்துக்கிறதுக்கு வேணுமா வேண்டாமாங்க ஸ்பெசிஃபிக். ஆமா சார் அதுக்கும் பாராமீட்டர் கொடுத்திருக்காங்க. 40 வந்து எடுத்துக்க மாட்டேங்குது எண்ட் பாயிண்டா 3 எஸ் சார் எண்ட் பாயிண்ட் ஃபால்ஸ்னு கொடுத்தா 40 எடுத்துக்க மாட்டேங்குது 40க்கு முன்னாடி வரைக்கும் வச்சு டிஃபரன்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணிக்குது. லாஸ்ட் ஆர்குமென்ட் பை டிஃபால்ட் அது வந்து ட்ரூ தான். எண்ட் பாயிண்ட் ட்ரூன்னு கொடுத்தா செட்ஸ் டு லாஸ்ட் ஆர்குமென்ட் என்ன ரிசீவ் பண்ணுது கம்மி திரும்ப கமா போடுங்க கமா போடுங்க மேடம். அடுத்த ஆர்குமென்ட் என்ன காமிக்குது டி டைப் ஆக்சிஸ் இருக்கு பாருங்க ஆக்சஸ் ஓகே சார் ஆக்சஸ் 0 னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பீ a one dimensional array. நம்ம ஆக்சஸ் 1 கொடுங்க 1 கொடுத்தா என்ன வரும் out of bounds னு வருது சார். இந்த ஆக்சஸ்ல என்னென்ன டிஃபைன் பண்ண முடியும் அதுல ஆக்சஸ் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் int equal to 0 ன்னு தான் கொடுத்திருக்காங்க இங்க பாருங்க. ஓகே ஆக்சஸ்னு கொடுத்தா இட் இஸ் 0 ன்னு ஹைலைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அப்ப நான் நினைக்கிறேன் 0 மட்டும் தான் கொடுக்க முடியும்னு. சிங்கிள் ஹலோ ரோ மட்டும் தான் வருது ஒரே இருக்காதுல எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். டாப் டு பாட்டம் பிரிண்ட் ஆகுமா 0 or 1 இல்ல 0 நம்பர்ல இன்டா தான கொடுத்திருக்காங்க. ஆக்சஸ் 0 னு கொடுத்தா அதே மாதிரி தான் பிரிண்ட் ஆகும். சீக்வென்ஸ் அத பிரிண்ட் ஆகுது. 1 ன்னு கொடுத்தா எப்படி 1 ன்னு கொடுத்தா ரன் டைம் எரர் வருது சார். ஓகே 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 டிஃபால்ட் வந்து 0 அப்ப டிஃபால்ட் 0. ஓகே அப்போ இதுல only one dimensional array தான் நம்ம பண்ண முடியும் அப்படிதானே மேம்? அப்படிதான் கொடுத்திருக்காங்க மேம். ஏனா ஆக்சஸ் 0 னா only it is one dimensional array. வேற ஏதாவது யூசேஜ் இருக்கு அது கொடுக்காமலே இருப்பாங்க. ஒன் டைமென்ஷன்னா பண்ணனும்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்குமென்ட்டே கொடுக்காம இருப்பாங்க. தேவையில்லை டிஃபால்ட் அதாங்க. இது ஆப்ஷனல் தான் போட்டுருந்தாங்க. இதுல ஆப்ஷனல் தான் ஆக்சஸ்னு போட்டுருந்தாங்க. ஓகே சார் டைம் ஆயிட்டு இருக்கு. நான் வந்து இன்னும் முடிச்சிடுறேன். இன்னும் ஸ்ரீஹரி சாரும் எடுக்கணும். நான் அதர் பாசிபிலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிடுறேன். மிச்சதெல்லாம் வந்து நம்ம செல்ஃபா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து கிரியேட்டிங் an arrays with all zeros. இப்போ np.zeros னு கொடுத்தா என்னோட அரே வந்து will be fully filled with zeros. ஃபுல்லா ஜீரோவா வரும்ல மேம்? ஃபுல்லா ஜீரோஸ் தான் மேம் அரே கிரியேட் ஆகும். அதே மாதிரி np.1 கொடுத்தா வந்து அரே will be completely filled with ones. இதே மாதிரி np ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 3/4 அரே கிரியேட் ஆயிருக்கும். 2 dimensional array with 3 rows and 4 columns and full array is filled with zeros. இப்போ நான் இந்த zeros-க்கு பதிலா ones கொடுத்தேன்னா அது வந்து ஐடென்டிட்டி அரே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா மாறிடும். இங்க வந்து 3/4 மேட்ரிக்ஸ் with all ones. இது float valueல இருக்கு. இன்டா மாத்தலாமா மேம் இத? இதுல வந்து இன்னொரு ஆப்ஷனல் பாராமீட்டர் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் மேம். இருங்க பார்க்கலாம். டி டைப் கொடுத்திருக்காங்க மேம். டி டைப் ஆப்ஷனல். நம்ம வந்து ரோ மேஜரா காலம் மேஜரா வேணாலும் ஸ்பெசிஃபை பண்ணலாம். இருங்க டி டைப் கொடுத்து பார்க்கலாம். எல்லாமே இன்டிஜரா மாத்திருக்கு. டி டைப் இன்ட்னு கொடுத்தா எல்லாமே இன்டா எடுத்துக்குது மேம். பை டிஃபால்ட்டா ஃப்ளோட்டா தான் கொடுக்குது. ஓகேங்களா? இதுல டவுட் இருக்கா? நோ டவுட்ஸ். ஓகே. வித்அவுட் ஐடென்டிட்டின்னு கொடுங்க. ஐடென்டிட்டி நான் கடைசில போடுறேன் சார். ஐடென்டிட்டி நான் வச்சிருக்கேன். லாஸ்ட் எக்ஸாம்பிளா போடுறேன்.
அடுத்து வந்து அரே வந்து ரேண்டம் வேல்யூஸை ஃபில் பண்ணணும்னா நம்ம ரேண்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2-dimensional 2x2 மேட்ரிக்ஸ் filled with random values. அடுத்து ஒன்ஸ் பார்த்துட்டோம் நம்ம. அடுத்து ஸ்ரீஹரி சார் நீங்க என்ன சொன்னீங்க? ஐடென்டிட்டி np டாட் ஐடென்டிட்டி np டாட் ஒன்ஸ் கொடுத்தாலே அது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் வந்தது இல்ல சார்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஆர் 0 னா இட் இஸ் கால்ட் as ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இல்ல 1 0 0 1 அதான் ஐடென்டிட்டி. இத சொல்றீங்களா? டயகனல் எலிமெண்ட்ஸ் மட்டும் ஒண்ணா டயகனல் வேற ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே. டயகனல் எலிமெண்ட்ஸ் மட்டும் ஒண்ணா வரக்கு, டயகனல் எலிமெண்ட்ஸ் மட்டும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ற மாதிரி இருக்க மெத்தட்ஸ் எல்லாம் வேற இருக்கு. எனக்கு வந்து half an hour டைம் கொடுத்தனால நான் அதெல்லாம் எடுக்கல. ஈஸியான மெத்தட்ஸ் மட்டும் தான் சார் நான் எடுத்திருக்கேன். அடுத்து np டாட் ஃபுல் நம்ம ஸ்பெசிஃபை பண்ற வேல்யூ வச்சு ஃபுல் அரேய கிரியேட் பண்ணும். இப்போ நான் வந்து np டாட் ஃபுல் 3,2 கொடுத்தா இட் கிரியேட்ஸ் a 3x2 மேட்ரிக்ஸ் filled with 6. இங்க வந்து 3x3 மேட்ரிக்ஸ் filled with 6 எல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸா இருக்கும். சாரி ஃப்ளோட்டா இருக்கும். அடுத்து வந்து காம்ப்ளெக்ஸா இருக்கும். numpy.org ல இன்னும் இத தவிர நிறைய மெத்தட்ஸ் எக்ஸாம்பிளோட இருக்கு. சோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இப்போ D பாத்தீங்கன்னா 3x2 மேட்ரிக்ஸ் filled with 6. இங்க நான் வந்து D டைப் ஃப்ளோட்னு கொடுத்ததுனால 3x3 மேட்ரிக்ஸ் with floating values. அடுத்து இங்க வந்து காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்கிறதுனால I get complex values. இங்க வந்து இந்த செகண்ட் இமேஜினரி பார்ட்டுக்கு என்னால வேல்யூ செட் பண்ண முடியல. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், வேல்யூ செட் பண்ண முடியல. சோ ஃபுல்லுன்னு கொடுத்தா நீங்க என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த எலிமெண்ட்டை வச்சு என்டையர் அரே will be filled. இது வந்து np டாட் ஃபுல்லோட யூஸ். இதுல நான் வேற எந்த பாசிபிலிட்டியும் ட்ரை பண்ணல சார். இதுதான் ட்ரை பண்ணேன். நீங்க இதோட சின்டாக்ஸ் பார்த்துட்டு வேற எல்லா பாசிபிலிட்டிஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. அந்த ஃபில் எலிமெண்ட்டை வந்து காம்ப்ளெக்ஸா கொடுங்க மேடம். எந்த ஃபில் எலிமெண்ட்ஸ்? அந்த 4ங்கறத வந்து காம்ப்ளெக்ஸா கொடுங்க. லைன் நம்பர் 6ல 4j சம்திங் 4 plus 1j டன் சார் வர்க் ஆகுது. இல்ல 4 plus 1j அப்படினு கொடுங்க. 4 plus 1j ஆமா எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். ஓகே இப்போ கொடுத்து பாருங்க. ஓகே சார். ஓகே ஃபைன். Thank you sir. அடுத்து np டாட் இண்டைசஸ். இது எனக்கே ரொம்ப புரியல. பட் ஸ்டில் எனக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்கங்கிற கான்ஃபிடன்ஸ்ல நான் இந்த மெத்தட எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். எனக்கு இது என்னன்னா என்ன டைமென்ஷன் அரேயா கிரியேட் ஆகுதுங்கிறது எனக்கு புரியல. இப்போ np டாட் இண்டைசஸ் 3,2 கொடுக்குறேன். யாராச்சும் சொல்ல முடியுமா என்ன மாதிரி அரே கிரியேட் ஆயிருக்குன்னு? 2 3x2 மேட்ரிக்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, ஆனா இதுல எப்படி வேல்யூஸ் அசைன் ஆயிருக்குன்னு சொல்ல முடியுமா யாருனாலயாச்சும்? இண்டிசஸோட வேல்யூ இப்போ வந்து ஆக்சஸ்னா 0 1 2 தானே. சோ அந்த நம்பரை மட்டும் ஃபில் பண்ணுதா? எதுமே ஆக்சஸ் 0 ஆக்சஸ் 1 ஆக்சஸ் 2. சோ 3 நம்பர் தான் இருக்கு. சோ அந்த நம்பர்ஸ் மட்டும் தான் வந்திருக்க மாதிரி இருக்கு. தெரியலையே. நாட் ஷூர். இல்ல ஃபர்ஸ்ட் இது ஓகே 0 ரோ 0 காலம். ஃபர்ஸ்ட் ரோ 3,3 கொடுங்க. ஃபர்ஸ்ட் ரோ வந்து 0 டைமென்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க. செகண்ட் தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. செகண்ட் இப்போ 3x3 அரே கொடுத்துட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் அரே வந்து ஃபர்ஸ்ட் அரேல என்ன எடுத்துக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ரோஸ் filled with zeros. இதுல வந்து ரோஸ் காலமாவும் காலமா ரோஸாவும் இது வந்து டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு சொல்றீங்களா? இதோட டிரான்ஸ்போஸ் சொல்றீங்களா? இப்போ டிரான்ஸ்போஸ் வந்து கண்டிப்பா நம்ம வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஈக்குவலா இருந்தா மட்டும் தான் நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ண முடியும். ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து ஈக்குவலா இல்லாட்டி நம்ம எப்படி டிரான்ஸ்போஸ் பண்ண முடியும் சொல்லுங்க? இங்க ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஈக்குவல்.
ஓகே இப்போ நான் 3,4 னு கொடுக்கிறேன். ஓகே இங்க நீங்க எப்படி டிரான்ஸ்போஸ் சொல்ல முடியும்? டிரான்ஸ்போஸ் சொல்ல முடியாது. என்னோட புரிதல் என்னன்னா இப்போ 3,4 னு கொடுத்தா முதல் வந்து ஒரு 3/3 3/4 மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணுது. அங்க வந்து filled with 0 till இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்த இண்டெக்ஸ் -1 வரைக்கும் ஃபில் பண்ணுது. அப்புறம் அடுத்த மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா each and every row is filled from 0 till இந்த செகண்ட் இண்டெக்ஸ் -1 நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி அதான் உங்க எல்லாத்துக்கும் டிஃபரண்ட் இதோட எக்ஸாக்ட் நேம் என்னன்னு தெரியல. ஆனா நீங்க கொடுத்திருக்கிறது அப்படிதான் ஒர்க் ஆகுது. இப்ப நீங்க 3,4 கொடுத்திருக்கீங்கல்ல, அதுவே வந்து 4,3 கொடுத்தீங்கன்னா ரோஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ரோ வந்து 0, செகண்ட் ரோ 1 2 3 4 அது வரைக்கும் வரும். நீங்க அந்த பைச்சாம்ல காட்டுங்களேன். இங்க நீங்க ஃபர்ஸ்ட் 4 கொடுங்க, 4,3 கொடுங்க. ஆமா இப்போ பாத்தீங்கன்னா 0 1 2 3 வரும் மேல. இங்க கீழ வந்து உங்களுக்கு 3 வரைக்கும். அதான் ஃபர்ஸ்ட் கொடுத்த இண்டெக்ஸ் -1 வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஃபில் ஆயிருது. அப்புறம் செகண்ட் இண்டெக்ஸ் -1 வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ரோ ஃபில் ஆகுது. ஆமா இதுல டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோஸா எடுத்துக்குது. செகண்ட் மேட்ரிக்ஸ்ல காலம்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நான் இப்படி கொடுத்தா என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ 4,3,2 கொடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு எவ்வளவு மேட்ரிக்ஸ் வந்திருக்குன்னு பாருங்க. 1 2 3 அங்க இது வந்து எப்படி இருக்குன்னா 4 3/2 மேட்ரிசஸ் இருக்கு. அப்படி எடுத்துக்கலாங்களா? அதான் நானும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஆனா இங்க பாருங்க, இதுதான் ஓப்பனிங் பிரேசஸ், இதுதான் க்ளோசிங் பிரேசஸ். அப்போ இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ். இல்ல நீங்க ஓப்பனிங் பிரேசிங் இருக்கு, க்ளோசிங் வந்து கீழ இருக்கிறது. எங்க கீழ இன்னும் கீழ இருக்கு. இது வந்து ஆக்சுவலா 4 டைமென்ஷன்ல இங்க பாருங்க. இதுதான் க்ளோசிங். 4 இங்க 4. ஓகே மேம் ஒரு 3 டைமென்ஷனுக்குள்ள 4 மேட்ரிக்ஸ் இருக்கு. அடுத்தது 2 டைமென்ஷனுக்குள்ள 3 rows 2 columns அப்படி இருக்குன்னு எடுத்துக்கோங்க. அதான் எனக்கே புரியல. நான் வந்து 2 டைமென்ஷனும் 2 வேல்யூஸும் 3 வேல்யூஸும் கொடுத்து பார்த்தேன். எனக்கே ரொம்ப டவுட் வந்து சரி நம்ம குரூப் டிஸ்கஷன் தானே கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்னு போட்டேன். நான் அப்படியே கீழ வாங்க ஒரு நிமிஷம். நம்ம 3 டைமென்ஷனல் ஃபார்மா இருக்கு இல்லையா? 3 3D ஃபார்மா இருக்கு. 3/2 மேட்ரிக்ஸ்ல ஃபார்மா இருக்கு. மேல போங்களேன், உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து காமிங்களேன். பாருங்க அந்த 4 பேஸ் 3 3D ஃபார்மா இருக்கு. சரிங்களா கமல் சார்? ஒவ்வொரு 3 டைமென்ஷனல் கேக்குதுங்களா? 2 டைமென்ஷனல் கேக்குது. ஒவ்வொரு 3 டைமென்ஷன்லயும் 3 வாட்டி உங்களுக்கு 3/2 மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. 3 2 டைமென்ஷனல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே மேம், நம்ம இத பத்தி இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஃபர்தர் டிஸ்கஷன்ஸ்ல. இது எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஃபர்தரா மண்டே கிளாஸ்ல கூட டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு என்ன டெஃபினிஷன் கொடுத்தாங்கன்னா, இட் ரிட்டர்ன்ஸ் an array representing indices of grid and computes an array with subarrays containing index values from 0 to 1 varying only along the corresponding axis. அப்போ இங்க 3,3 னா அது ஓகே, 0ல இருந்து 2 வரைக்கும் அப்படிங்கிறது வந்துருச்சு. 0ல இருந்து 3 னா 0ல இருந்து 2 வரைக்கும் இங்க வந்துருச்சு. இந்த 3க்கு 0ல இருந்து 2 வரைக்கும் இப்படி வந்துருச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து ரோ இண்டெக்ஸ், செகண்ட் வந்து காலம்னால இப்படி வந்திருக்கா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் ஆயிருச்சு. இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் மேம். இத மட்டும் np.indexes மட்டும் நம்ம எல்லாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி மண்டே கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து டாப் டு பாட்டம் வந்திருக்கு, அடுத்து லெஃப்ட் டு ரைட் வந்திருக்கு. அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கலாம். அது 3/3ல அப்படி எடுத்துக்கலாம். இது வந்து 2 டைமென்ஷனல் அரேல அப்படி எடுத்துக்கலாம். ஆனா 3 டைமென்ஷனல் அரேல இன்னும் குழப்பம் ஜாஸ்தி ஆகுது. வந்து ரோ இண்டெக்ஸ். ஹலோ
சரி, இத வந்து நம்ம பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். இத வந்து நம்ம மண்டே கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? நான் லாஸ்டா ஒரு சிம்பிள் மெத்தட் ஆஃப் கிரியேட்டிங் an array சொல்லிட்டு செஷனை வந்து ஸ்ரீஹரி சார்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். இத மட்டும் எல்லாரும் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வில் டிஸ்கஸ் ஆன் மண்டே. ஓகேங்களா? அடுத்து போலாமா? அரே டாட் ஷேப் மட்டும் பிரிண்ட் பண்ணுங்க மேடம். இந்த இதுல என்ன சார்? ஜஸ்ட் அரே டாட் ஷேப் மட்டும் பிரிண்ட் பண்ணுங்க. அரே டாட் ஷேப் கிளியரா இல்ல சார்? SHAPE ஷேப்னு சொல்லுவாங்களா? 2/3 அரே டாட் ஷேப். ஓகே சார். ஸோ நார்மலா நம்ம ஷேப்னு கேட்கும்போது 4,3,2ன்னு வரும். பட் இண்டெக்ஸைஸ் போடும்போது எக்ஸ்ட்ரா இன்னொரு லேயரும் ஆட் ஆகுது. 3, ஆட் ஆகுது. 3, 4, 3, 2. அப்போ 3 இது வந்து 4 dimensional array. So we have 3 number of 3 dimensional array வச்சுக்கலாம். சார் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சார். எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது எக்ஸ்ப்ளோர் பண்ணி மண்டே டிஸ்கஸ் பண்ணலாம் சார். இல்ல சார், எல்லாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா எல்லாரும் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் சார். அடுத்து வந்து we have an existing array. இந்த அரேயோட இண்டெக்ஸஸ் வச்சு நான் எலிமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணி புதுசா ஒரு அரே கிரியேட் பண்றேன். இங்க ARRன்னு ஒரு அரே இருக்கு. இப்போ இந்த ARR அரேல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட், தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட் அண்ட் 0th இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட்டை வச்சு எலிமெண்ட்டை எடுத்து நான் புதுசா ஒரு அரே கிரியேட் பண்றேன். சோ இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அரே, ARR அரே. இப்போ நான் புதுசா கிரியேட் பண்ணிருக்க அரே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கிற எலிமெண்ட். இண்டெக்ஸ் பொசிஷன் 1ல வந்து 22 இருக்கு. சோ அது வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்டா வந்திருக்கு. தேர்ட் இண்டெக்ஸ்ல வந்து I have 44. அது வந்திருக்கு. அடுத்து 0th இண்டெக்ஸ்ல வந்து 11 இருக்கு. அது வந்து தேர்ட் எலிமெண்டா எடுத்திருக்கு. சோ இந்த மாதிரி நீங்க வந்து எக்ஸிஸ்டிங் அரேல எலிமெண்ட்ஸ் இருந்தா இண்டெக்ஸை வச்சு அந்த எலிமெண்ட்ஸை எடுத்து you can create a new array. So this is one more way of creating an array. So நான் வந்து ஒரு கம்மியான பாசிபிலிட்டிஸ் தான் காமிச்சிருக்கேன். இன்னும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு numpy.org டாக்குமெண்டேஷன்ல. சோ டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்க்கு வேண்டி நான் இவ்வளவுதான் வந்து காமிச்சிருக்கேன். எனக்கும் லேர்ன் பண்றதுக்கும் டைம் இல்ல ஃபர்தரா. மேம் அந்த எப்படி மேம் போய் நெக்ஸ்ட் வந்து நார்மல் லிஸ்ட் இல்லையா? என்ன சார்? நாட் என்டி அரே ரைட்? சார் ஒரு லிஸ்டுக்குள்ள நான் வந்து 130 ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். இந்த 130ங்கிறது வந்து இந்த அரேல இருக்கிற எலிமெண்ட்ஸோட இண்டெக்ஸ். ஓகே, அது ஃபைன் மேம். இந்த NX வந்து லிஸ்ட் இல்லையா? நார்மல் லிஸ்ட், என்டி அரே கிடையாது. இல்ல NX ஒரு நிமிஷம் சார், நம்ம டைப் என்னன்னு போட்டு பாத்துறலாம் சார். ஓகே, NX வந்து அரேயே கிரியேட் ஆயிடும். அது அரே தான், இட்ஸ் a list. It is a numpy array. numpy array, என்டி அரே. ஏன்னா இங்க array of னு கொடுத்தாலே the meaning is you are going to create an array. array of np.array of நாலே meaning என்னன்னா you are going to create a numpy array. கிரியேட் பண்றது என்ன? np.array. It is replacing that existing array, right? We are not replacing. Existing array is of the name ARR and I have created a new array with the name NX. We are not replacing an existing array. அரேல இருந்து ஒரு புதுசா ஒரு அரே கிரியேட் பண்ணுவோம். எக்ஸிஸ்டிங் அரேல இருந்து புதுசா ஒரு அரே கிரியேட் பண்ணிருக்கோம். எக்ஸிஸ்டிங் அரே வந்து நம்ம அரே இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்றோம். இந்த அரேல இருக்கிற அந்த பர்టిక్యులர் இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை வச்சு நம்ம எடுத்து பண்றோம். ஓகே சார், சொல்லுங்க. கிளியர் சொல்லுங்க. என்னமா? கிளியர் புரிஞ்சதுன்னு சொல்லுங்க. ஓகே, thank you all. நான் லேர்ன் பண்ண வச்சு நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிறேன். because I am also new to numpy. I am just learning numpy from Melko sir class. நான் ஃபர்தரா செஷனை வந்து ஸ்ரீஹரி சாருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். thank you all. thank you for your patience. most of the doubts நான் கிளியர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் படிச்சதை வச்சு. and உங்களுக்கு ஏதாச்சும் தெரியும்னா அதையும் கொஞ்சம் போஸ்ட் பண்ணுங்க குரூப்ல. I can also learn. thank you all. Thank you. Thanks madam, very clear. Thank Class. Informative. Thank you all.
ஹலோ ஹலோ எவ்ரிவன், நான் ஸ்ரீதி வந்திருக்கேன். ஸோ நான் இப்போ கிருத்திகா நம்பை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க. பேசிக்ஸ் லைட்டா சொன்னாங்க, எப்படி கிரியேட் பண்றது எல்லாம் சொன்னாங்க. நான் அதை கன்டினியூ பண்ற மாதிரி அதுல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் என்னென்ன இருக்குன்னு. ஆக்சுவலா நானும் உங்களை மாதிரிதான் படிச்சிருக்கேன். நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஷேர் பண்றேன். நீங்களும் அப்பப்போ என்னெல்லாம் பண்றீங்களோ அப்பப்போ கேட்கலாம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நான் இண்டெக்ஸிங்கிற திங்க எடுக்க போறேன். இப்போ நம்பையில இண்டெக்ஸிங். ஸோ நம்பையில இண்டெக்ஸிங்னு பாத்தீங்கன்னா இன்டிஜர் டைப் இண்டெக்ஸிங் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்லைசிங் இருக்கு, அது மெல்கோ சார் எடுக்கிறேன்னு சொன்னாரு. அப்புறம் பூலியன் அரே இண்டெக்ஸிங் ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன், அதை அப்படியே போட்டு கொஞ்சம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கிருத்திகா சொன்ன மாதிரி ஒரு அரே இருக்கு. அந்த அரே நான் ஃபர்ஸ்ட் இன்புட் நம்பை ஆஸ் என்பின்னு போட்டு இன்புட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஏஆர்ஆர் அப்படின்னு ஒரு அரே நான் கிரியேட் பண்றேன், என்பி அரே. அது எப்படி கிரியேட் பண்றேன்னா என்பி டாட் அரே, அதுக்குள்ள நான் சில வேல்யூஸ் பாஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏஆர்ஆர்ங்கிறது என்பி அரேவா நமக்கு கிடைச்சிருது. இப்போ அடுத்த ஸ்டெப்பு போறதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் சிம்பிளா சொல்லிடுறேன். அரே பத்தி புரியலன்னா, இப்ப பாத்தீங்கன்னா அரேல இந்த அரேல 4 rows இருக்கு, அப்புறம் 4 columns இருக்கு. ஸோ எப்படி இண்டெக்ஸிங் எப்படி இது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு 0th row, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. அதே மாதிரி 0th column, ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட், அதாவது லைனா அப்படியே வரும். அதுக்காக ஒரு சின்ன இது மாதிரி போட்டு வச்சிருக்கேன். இப்போ இண்டெக்ஸிங் அப்படிங்கிற டாபிக் பார்க்குறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நான் போட்டு வச்சிருக்கேன். அப்படியே ரன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஏஆர்ஆர்ங்கிற அரே தான் நம்ம வச்சு எல்லாம் பண்ண போறோம். ஸோ ஏஆர்ஆர்ங்கிற அரேல இண்டெக்ஸிங் கான்செப்ட்ஸ் நான் எடுக்க போறேன். இது பார்த்தீங்கன்னா ஏஆர்ஆர்ல உங்களுக்கு இப்போ எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதாவது 0, 1, 2, 3, 3, 2, 1, 0 அப்படின்னு ரெண்டு அரே நான் ரெண்டு லிஸ்ட் நான் ஃபார்ம் பண்ணிட்டேன் உள்ள. எதுக்குன்னா நம்ம 0,3, 1,2, 2,1, 3,0 இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா இங்க ரைட். ஓகே, elements of the index is 0,3, 1,2, 2,1, 3,0 are 4, 6, 0 and 3. எல்லா டாட் வச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த மெயின் அரேல ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் இருந்தாலும் எல்லாத்தையும் ஃப்ளோட்டா தான் எடுக்கும். அதை நம்ம வேல்யூ ஆஃப் த இது பார்த்தோம். ஸோ ஹையஸ்ட் டிகிரி ஃப்ளோட் தான் இருக்கும், ஆனா எல்லாமே ஃப்ளோட்டா தான் எடுத்துக்குது. இப்போ 0,3 பார்க்கணும்னா 0th row இது. அதுல சார் நீங்க அவுட்புட் காமிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, இங்க ரைட் சைடுல அவுட்புட் இருக்கு பாருங்க. இல்லைங்களே, எங்களுக்கு எம்டியா தான் தெரியுது. எந்த அவுட்புட் process finished with exit code 0 ன்னு இருக்கு. அதுக்கு மேல nothing எம்டியா தான் இருக்கு, அதுக்கு மேல எதுவும் இல்ல. அப்படிங்களா? அதுக்கு மேல எலிமெண்ட்ஸ் அட் இண்டைசஸ் அப்படின்லாம் வரலையா? மவுஸ் உட்கார்ந்து தெரியல சார். ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ஷேர் பண்ணி பாருங்க. அப்படிங்களா? ஸ்டாப். இப்போ வந்துருச்சுங்களா? இப்போ மவுஸ் தெரியுது எஸ் சார். வந்துருச்சுங்களா? சரி, ஓகே.
இப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்த எலிமெண்ட்ஸ்க்கான இண்டெக்ஸஸ் கொடுத்து இதுக்கான எலிமெண்ட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ 0 3 அப்படின்னா உங்களுக்கு இந்த அரேல பாருங்க 0th row 3rd எலிமெண்ட். சரிங்களா? 0,3 0th row 3rd column. அதுக்கான இது வந்து உங்களுக்கு 4 அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து 1,2 அப்படிங்கிற இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 1,2 6 வந்துருக்கு. அதுக்கப்புறம் 2,1. ஸோ 0 1 2 0 2 2,3 2,3 பாத்தீங்கன்னா செகண்ட் ரோல அந்த எலிமெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து இண்டெக்ஸ் எல்லாம் கொடுத்து அதோட எலிமெண்ட்ஸ் எடுக்கலாம். அதான் இந்த இண்டெக்ஸிங், இண்டீஜர் இண்டெக்ஸிங். ஏன்னா நம்ம வந்து இண்டீஜர் வேல்யூ தான் கொடுக்குறோம் இண்டெக்ஸ்ல. ஸோ அந்த வேல்யூக்கு ஆன வேல்யூஸ் உங்களுக்கு கொடுக்குது. ஓகேங்களா? ஹலோ ஹலோ ஓகே. அடுத்து வந்து அரே, அடுத்து வந்து நான் வந்து பூலியன் அரே இண்டெக்ஸிங்க்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். சார் அதுவே இன்னொரு முறை சொல்றீங்களா சார்? இண்டீஜர் இண்டெக்ஸிங்கா? அதான் சார். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட அரே. ARR equal to NP array of -1 2. இது வந்து ஒரு அரே. நான் வந்து NP அரேவை கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து நான் வந்து இண்டைசஸ் பார்த்தீங்கன்னா 0,3 1,2 2,1 இது மட்டும்தான் எடுக்கணும். சார் அங்க நம்ம 64 லைன்ல சொல்லுங்க ஸ்ட்ரிங்ல கொடுத்துருக்கோம் சார். 63 லைன் நம்பர்ல அரே ஈக்குவல் டு இண்டெக்ஸ்ல 0 1 2 3 அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் சார். அப்படி இல்ல நான் சொல்றேன், அது புரியுற மாதிரி சொல்றேன். எப்படின்னா நம்ம என்ன இண்டெக்ஸ் எடுக்கணும்னா 0 3 1 2 2 1 3 0 இது எடுக்கணுங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா இங்க 0 இருக்கு, இங்க 3 இருக்கு. சரிங்களா? ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் கம்பேர் பண்ணுங்க. 0 3, அதுக்கப்புறம் 1 2, அதுக்கப்புறம் 2 1, அதுக்கப்புறம் 3 0. ஓகேங்களா? ஹலோ ஓகே சார். ஸோ இந்த இப்படி கொடுத்து நம்ம வந்து இந்த டெம்ப்ங்கிற இதுல ஸ்டோர் பண்றோம் இந்த அரே. ஸோ நம்ம எலிமெண்ட்ஸ் வந்து இந்த அரே தான் எடுக்கிறோம். எப்படி எடுக்கிறோம்னா பிரிண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த இண்டைசஸ் அப்படின்னு போட்டு இந்த டெம்பை பிரிண்ட் பண்றோம். அரே ஆஃப் தீஸ் இது வந்து கொடுக்கும் நமக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த எலிமெண்ட்ஸ். ஓகே, shall I proceed? Hello? Yes sir. Yes sir. இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து பூலியன் அரே இண்டெக்ஸிங் அப்படின்னு ஒரு டைப் இருக்கு இண்டெக்ஸிங்ல, அதை பத்தி பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பேசிக் தான். எப்படின்னா ஜஸ்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்து நம்ம அந்த கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எடுக்கணும். இப்போ இப்ப இங்க என்ன கண்டிஷன் கொடுக்குறோம்னா நம்ம அந்த அரே இருக்கு இல்லைங்களா, மெயின் அரே, இதுல வந்து எலிமெண்ட்ஸ் கிரேட்டர் than 0 மட்டும் எடுக்கிறோம். சரிங்களா? அது எப்படி எடுக்குதுன்னு சொல்றேன். இங்க பாருங்க, இங்க வந்து அரே கிரேட்டர் than 0ங்கிற கண்டிஷனை வந்து இந்த அரேக்குள்ள பாஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த எந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் 0ஓட கிரேட்டரோ அது மட்டும் வரும். நான் ரன் பண்றேன் பாருங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க அவுட்புட் தெரியுதுல. தெரியுது சார். ஓகே,
அப்புறம் இதுலயே வந்து ஸ்லைசிங் ஒன்று இருக்கு இண்டெக்ஸிங்லயே, அது மெல்கோ சார் எடுக்கிறேன்னு சொன்னாரு. ஸோ இது பண்ணலாம். ஸோ இதுதான் இண்டெக்ஸிங் திங்ஸ். இனி நான் வந்து பேசிக் ஆபரேஷன்ஸ் பத்தி நான் வந்து சொல்ல போறேன். இந்த இது பாத்தீங்கன்னா நான் வந்து இது ஒரு அரே A is equal to NP array 1 2 5 3 அப்படின்னு வச்சிருக்கேன். இதுல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நான் வந்து 1 ஆட் பண்ணணும்னா A+1 அப்படின்னு கொடுக்குறேன். அவுட்புட் பார்க்கலாம் எப்படி வருது. அவுட்புட் பாருங்க 2 3 6 4 அப்படின்னு வந்திருக்கு. 1 2 5 3 கூட ஒவ்வொரு எலிமெண்ட் கூடயும் நான் 1 ஆட் பண்றேன். அதே மாதிரி நான் வந்து நான் இப்போ எல்லாத்தையும் அன்கமெண்ட் பண்ணி மொத்தம் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா சப்ட்ராக்டிங் 3 ஃப்ரம் ஈச் எலிமெண்ட் கொடுக்குறேன். அப்படின்னா இப்போ இந்த மெயின் இது வந்து நமக்கு வந்து 1 2 5 3 இதுல ஒவ்வொரு எலிமெண்ட்லயும் நான் 3 சப்ட்ராக்ட் பண்றதுக்கு இங்க வந்து A-3 கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னா -2 -1 2 0 வருது. அடுத்தது மல்டிப்ளை ஈச் எலிமெண்ட் பை 10 கொடுக்குறேன். ஸோ அப்பனா இங்க என்ன கொடுக்குறேன்னா A into 10 கொடுக்குறேன். A into 10 கொடுத்தேன்னா 10 20 50 13 வருது. அதுக்கப்புறம் அடுத்து வந்து அதே மாதிரி ஸ்கொயர் பண்றேன் எல்லா நம்பரையும். ஸோ அந்த அவுட்புட் ரிசல்ட் வந்து 1 4 25 9 அப்படின்னு வருது. இப்போ வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்லயும் ஒவ்வொரு இதுலயும் வந்து எலிமெண்ட்டை மாடிஃபை பண்றாரு. எப்படின்னா ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் அரே வந்து ஓகே இப்போ மேல தெரியுதுங்களா? இந்த செகண்ட் லைன் அவுட்புட்ல டபுள் பண்றேன் ஈச் எலிமெண்ட் ஆஃப் த ஒரிஜினல் அரே. அது டபுள் பண்றப்ப உங்களுக்கு என்னன்னா A into equal to 2 கொடுக்குறேன் யூனரி ஆபரேட்டர் வச்சு. ஸோ அதனால 1 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இன்டூ 2 போட்டா 2 வருது. அடுத்து 4 அப்படின்னா 2 into 2 4. அப்புறம் 5 இருக்கு 5 into 2 10. அப்புறம் 3 இருக்கு 3 into 2 6 வருது. அது வந்து டபுள் பண்றேன். அப்புறம் மேட்ரிக்ஸ்னா உங்களுக்கு டிரான்ஸ்போஸ்னா என்னன்னு தெரியும்ல? ஹலோ ஹலோ ஓகே. இப்போ ஓகே இப்போ வந்து இந்த இதுல இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் இந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்னன்னா இந்த 1 2 3 3 4 5 9 6 9 960 அப்படின்னு இருக்கேன். இதை வந்து ஒரிஜினல் அரே. இதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. என்னன்னா டிரான்ஸ்போஸ் A டாட் கேபிட்டல் T அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் வந்துடும். ஸோ இந்த ஒரிஜினல் அரேவும் டிரான்ஸ்போஸ் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? கிளியரா? ஹலோ ஷால் ஐ கன்டினியூ? சார் மெயினா அந்த நம்பை பாத்தீங்கன்னா நிறைய அந்த மேக்ஸ் கால்குலேஷன் யூஸ் பண்றவங்களுக்கு தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
இப்போ வந்து நான் இப்போ வந்து இது வந்து ஒரு நார்மல் லிஸ்ட்டுங்க. நார்மல் லிஸ்ட் வந்து வச்சிருக்கேன். லிஸ்ட் 1 வந்து 2 4 6 7 8 அப்படின்னு, லிஸ்ட் 2 அதே மாதிரி 3 4 6 1 5. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா லிஸ்ட் 1 இன்டு லிஸ்ட் 2 கொடுக்குறேன். என்ன வருதுன்னு பாருங்க. எரர் வருதா? ஸோ இந்த மாதிரி எரர் வந்து எப்படி இது பண்றதுன்னு கொஞ்சம் காம்ப்ளிகேஷனை சிம்பிளிஃபை பண்றது தான் நம்பைன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து அந்த இதை உங்களுக்கு கொடுக்குறேன். இதே ஆப்ரேஷனை நான் வந்து நம்பை யூஸ் பண்ணி நான் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து லிஸ்ட் 1 அதே தான், லிஸ்ட் 2 அதே தான். இப்போ வந்து இந்த ரெண்டு லிஸ்டையும் நான் வந்து நம்பை அரேவா மாத்துறேன். எப்படின்னா array1 is equal to np.array list1 போட்டுக்கிறேன். array2 is equal to np.array list2 போட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் இந்த array1ஐயும் array2ஐயும் மல்டிப்ளை பண்றேன். நமக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த லிஸ்ட் 1ஐயும் லிஸ்ட் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிடுச்சு. நம்ம வந்து அது சிம்பிளா பண்ணி பார்த்தோம். அப்போ ஒர்க் ஆகல. அதை என்பியா மாத்தி நம்பை யூஸ் பண்ணி பண்ணா வருது. ஓகேவா? ஓகே. ஓகே, நான் இப்ப என்ன சொல்ல போறேன்னா டூ டைமென்ஷனல் அரேஸ் நான் கிரியேட் பண்றேன். array1 is equal to np of array, அப்புறம் array2 is equal to np of array அப்படின்னு நான் வந்து ஒரு நிமிஷம் பயங்கர மெயின் இது வச்சு ஹலோ சொல்லுங்க. கீழ அங்க இருக்கு லைன் நம்பர் காட்டிடுவோம். எங்க லைன் நம்பர் காட்டிடுச்சு சார்? கீழ இருக்குது சார். கீழ ஆக்சுவலா என்னன்னா ஒரு இன்புட் வேணும். அந்த இன்புட்ல இருந்து இது எடுக்குது. அரேன்னு எங்க டிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். சார் கீழ கமெண்ட் லைன் போடலைங்க சார். ஆடிங் 2 அரேஸ்க்கு கமெண்ட் பண்ணல நீங்க. 163 கமெண்ட். ஓகேங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா நான் ரெண்டு அரே வச்சிருக்கேன், array1 array2 அப்படின்னு. இப்ப இந்த ரெண்டு அரே வச்சு நான் என்னென்ன காட்டுறேன்னு பாருங்க.
இப்போ இந்த ரெண்டு அரே வந்து இப்போ ஃபர்ஸ்ட் அரேவோட நான் 5 ஆட் பண்றேன். ஸோ உங்களுக்கு 2 4 5 3 1 6 அப்படின்ட்டு இது ஒவ்வொரு எலிமெண்டோடையும் நான் 5 ஆட் பண்ணா 2 வந்து 7 மாறும், 4 வந்து 9 மாறும், 5 வந்து 10 மாறும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் ரெண்டு அரேக்கு அந்த மாதிரி தான் ஆகும். இப்போ அடுத்து என்ன பண்றேன்னா அரே 2 எடுத்துக்கிறேன். அரே 2 டாட் சம் அப்படின்னா அந்த அரே 2 இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் ஆட் பண்ணி அந்த ரிசல்ட் நமக்கு தரும். ஸோ அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 135 வருது. 1 + 5 + 9 + 10 + 32 + 70 அப்படின்னு போட்டு உங்களுக்கு வரும். இப்போ வந்து அது ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஆடிங் 2 அரேஸ். இப்போ இந்த 2 அரேவை நான் ஆட் பண்றேன். அதோட அவுட்புட்டை வந்து நமக்கு தரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 + 1 4 + 5 5 + 9 இதுதான் வந்து உங்களுக்கு எங்க ரைட் சைடில் நம்ம இது பண்ணி பார்க்கணும். தெரியுதுங்களா? சரி, ஹலோ, ஹைலைட் பண்ணது தெரியுதுங்களா? ரைட் சைடில் அவுட்புட்ல ஹலோ. எஸ் சார். ஓகே, இந்த 2 அரேவை ஆட் பண்ணா உங்களுக்கு இந்த ரிசல்ட் வருது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் இன்னைக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணேன். இதெல்லாம் புரிஞ்சது இல்லைங்களா? நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க வந்து நீங்க போய் ஆன்லைன்ல சர்ச் பண்ணியாவது உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும். கண்டிப்பா நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஸோ அதுல பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஆக்சுவலா ரெஃபர் பண்ணி எடுத்த இதுவும் சொல்றேன். சில வெப்சைட்ஸ் இருக்கு. அந்த வெப்சைட்ஸ் எல்லாம் நீங்க போய் கூட பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் ரெஃபர் பண்ணிருக்கேன். இதை நான் இப்போ கமெண்ட்ல போட்டு விட்டுறேன், நீங்க அதை யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே சார். நீங்க சாட்ல போட்டு விட்டுறீங்களா ஸ்ரீகிரி? போட்டேன். ஓகே ஓகே. ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. என் கிளாஸ் லெசன் பண்ணிருக்கீங்க. ஓகே, நல்லா பண்ணீங்க ஸ்ரீகிரி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். Thank you, sir. ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். சார் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீங்க சொல்லுங்க. சாரி கமல், சொல்லுங்க. சொல்லுங்க கமல். நல்லா ஸ்டாப் பண்ணிடுறேன். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஒரு இந்து மேம் நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க.